लूक का सुसमाचार 17वां மூணு अध्याय வசனம் வாசிக்க போறோம். 28, 29, 30. 28, 29 और 30। லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். हाँ 28, 29, 30। हाँ हाँ और जैसा लूत के दिनों में हुआ था कि लोग खाते पीते, लेन देन करते, पेड़ लगाते और घर घर बनाते थे, परंतु जिस दिन लूत सोदोम से निकला उसी दिन आग और गंधक आकाश से बरसी और सबको नष्ट कर दिया। அச்சா, பைபிள் சொல்லுகிறது லோத்தினுடைய நாள்ல என்ன நடந்ததோ அதுதான் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும். बाइबल बताती है लोत के समय में जो बातें हुई वही मनुष्य का पुत्र जब प्रकट होगा वो भी उस समय में वही बातें இது மனுஷகுமாரன் இயேசுவானவர் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். हाँ, इसका मतलब मनुष्य का पुत्र मतलब यीशु मसीह प्रकट होने का समय। அப்ப லோத் நாள்ல என்ன நடந்தது? लोत के दिनों में क्या हुआ था? என்ன நடந்தது அப்படின்னா அங்க அந்த ஊர்ல பாவம் பெருகி இருந்தது. क्या हुआ था कि उस नगर में पाप बढ़ चुका था। ஆண்டவர் அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கும்படி கீழே வருகிறார். परमेश्वर उस पाप को दंड देने के लिए नीचे उतर ஆபிரகாம் சொல்லுகிறார், அந்த பாவம் என்னை தொந்தரவுபடுத்துகிறது. अब्राहम से कहते हैं कि वो पाप मुझे जो है परेशान कर रहा है, पैसा கேக்குது, वो उसका जो है मोल मांग रहा है। பாவத்துக்கு சம்பளம் என்னது? மரணம். पाप का प्रायश्चित, पाप का फल क्या है? मृत्यु है। அதுதான் நான் இறங்கி வந்தேன்னு சொல்லி ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் வருகிறார். उसीलिए मैं उतर कर आया करके अब्राहम के घर पे परमेश्वर இப்ப आया। நம்ம பார்க்கும்போது போன வாரத்துல நோவா காலத்துல ஏனோக்கு என்ற மனுஷனோடு தேவன் இருந்தார். हम गए हफ्ते में देखे थे कि नूह के समय में एनोक करके एक व्यक्ति के साथ परमेश्वर ஒரு था। இடத்துல அழிவு, ஒரு இடத்துல தேவன் அவனை உயிரோடு எடுத்துக்கொண்டார். एक तरफ नाश हो रहा था, दूसरी तरफ परमेश्वर उसे जीवित उठा लिया गया। இன்னைக்கு நான் பார்க்கிறது லோத்து இருந்த அந்த பட்டணம் அழிக்கப்படுகிறது. आज हम जो देखने वाले हैं लोत जो उस नगर में बसा हुआ था वो पूरा नगर नाश किया அதுக்கு जाता। ஒரு நாளைக்கு முன்னால उसके एक दिन पहले கர்த்தர் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வருகிறார். उसके एक दिन पहले परमेश्वर अब्राहम के घर पे आते हैं। அப்ப லோத்து காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாளிலும் நடக்கும். तो लोत के दिनों में कैसी बातें हुई वही मनुष्य के पुत्र के समय में भी அப்ப होगी। முதலாவது கர்த்தர் ஆபிரகாம் வீட்டுக்கு வரார். पहला परमेश्वर अब्राहम के घर पे आते हैं, அதுக்கு பிறகு மறுநாள் லோத்து இருந்த பூமி அழிகிறது. फिर दूसरे दिन लोत रहने वाला स्थान नाश किया जाता இன்னைக்கு है। நிறைய பேர் இஸ்ரவேலுடைய அழிவை குறித்து பார்க்கும்போது आज बहुत सारे लोग इजरायलियों के जो नाश होते समय என்னதான் நடக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. क्या होने वाला है करके इंतजार में है। எருசலேமை கண்டிப்பா முழுவதும் யாரும் அழிக்க முடியாது. यरूशलेम को पूरी तरीके से कोई नाश नहीं कर सकते। அவங்களும் எங்கெல்லாம் பாம்பு போட்டாலும் எருசலேம் தேவாலயம் கட்டி இருக்கு பாருங்க, அதுல போட மாட்டாங்க. वो भी किधर भी अपना जो बारूद डाले पर यरूशलेम का नगर में जो बंधा हुआ है मस्जिद वहां पर वो डालेंगे नहीं। அன்னைக்கு எருசலேம் தேவாலயம், இன்னைக்கு அது மஸ்ஜித். हाँ, उस समय में यरूशलेम का भवन था, आज वहां पर मस्जिद है। ஆனா அதுல கண்டிப்பா அவங்க அதை காப்பாற்றுவாங்க. वो उसको बचाएंगे, பாக்கி எல்லா இடமும் அழிக்கப்படுகிறது. बाकी सब जगह नाश किया जाता है। எப்பதான் அந்த யுத்தம் முடியும்? कब वो युद्ध खत्म होगा? இல்ல வசன வாசிக்க நம்ம கவனிங்க. वचन पढ़ता हूँ, देखिए மத்தேயு 23வது அதிகாரம். मत्ती 23वां अध्याय। அதுல இயேசுவானவரே சொல்லுகிறார், यीशु मसीह स्वयं कहता है, எருசலேமே எருசலேமே, हे यरूशलेम यरूशलेम, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து भविष्यद्वक्ताओं को तूने உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்த எருசலேமே, तेरे और भेजे हुए भविष्यद्वक्ताओं पर पत्थर मारने वाले यरूशलेम, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிற வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன்னை ரட்சிக்க நான் ஆசைப்பட்டேன். मुर्गी अपने बच्चे की सुरक्षा करने के समान कितनी ही बार मैंने तेरी सुरक्षा करने की ஆனா आशा की, உனக்கோ மனமில்லாமல் போயிட்டு, पर तेरा मन नहीं था, அதனால உன்னுடைய பட்டணம் அழிக்கப்படும். इसीलिए तेरा नगर नाश किया जाएगा। 39வது வசனத்தை தயவு செய்து எல்லாரும் கவனிக்கணும். 39वां वचन सब लोग ध्यान देना है। இயேசு சொல்லுகிறார், यीशु मसीह कहता है, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். परमेश्वर के नाम से आने वाले। அப்படின்னா இயேசு யாரு? इसका मतलब यीशु कौन है?
அவர் சர்வ வல்லமுள்ளவர், सर्व सामर्थ्य है, அவர்தான் பிதா, वही पिता है, அவர்தான் குமாரன், वही पुत्र है, அவர்தான் பரிசுத்த वही ஆவியானவர். पवित्र आत्मा है। ஒரே ஒரு தெய்வம் மூன்று தன்மையில தன்னை ஜனங்களுக்கு एक ही வெளிப்படுத்தினார். परमेश्वर तीन रूप में अपने आप को लोगों के बीच में சண்டை எப்போ ஓயும் தெரியுமா? कब झगड़ा खत्म होगा? இந்த வசனம் சொல்லுகிறாரு, ये वचन कहता है கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் परमेश्वर के नाम से आने वाले சோஸ்தரிக்கப்பட்டவர். स्तुति किया गया है। அப்ப இயேசு யாரு? तो यीशु कौन है? சோஸ்தரிக்கப்பட போகிறவர் அல்ல, பட்டவர். स्तुति किया जाने वाला नहीं, किया गया அப்ப हुआ है। யூதர்கள் என்ன சொல்லணும்? तो यहूदी क्या कहने எங்களுடைய हैं? ஆபிரகாம், ஈசாக்கு முன்னோர்கள் எல்லாரும் உம்மைதான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஆராதிச்சாங்க. हमारे पूर्वज अब्राहम इसक सब आपको ही स्तुति स्तुति करके आराधना அப்படின்னு நீ என்னைக்கு சொல்லுவியோ करते। ऐसा जब तू कहेगा அன்னைக்கு தான் என்னை பார்ப்பார். तब तू मुझे देखेगा। அப்ப சண்டை எப்ப முடியும்? तो युद्ध कब खत्म होगा? யூதர்கள் எல்லாரும் சொல்லணும், இயேசு தான் எங்களுடைய யெகோவா அப்படின்னு நம்பணும். यहूदी सारे लोग कहना कि यीशु ही हमारा यहोवा है, அவரை மட்டும்தான் நாங்க வணங்குவோம். उनको ही हम नमन करेंगे। என்னைக்கு இந்த யூதருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை வருகிறதோ அன்னைக்கு தான் இஸ்ரவேல் தேசம் விடுவிக்கப்படும். जिस दिन यहूदियों के मुंह से ये बात आएगी उस समय में इजरायलियों का जो है நம்முடைய उद्धार होगा। நாட்டுல தேசத்துல अनेகமா கிறிஸ்தவத்துல முக்கால்வாசி ட்ரினிட்டி, அதாவது மூணு கடவுளை ஆராதிக்கிறோம். हमारे देश में भारत में 70 से अधिक फीसदी जो है ट्रिनिटी तीन त्रित्व को भरोसा करने இதை वाले। யூதர்கள் நம்ப மாட்டாங்க. इसमें यहूदी भरोसा நீ नहीं எருசலேம்ல करते பார்க்கவே முடியாது. और उनको यरूशलेम में देख भी नहीं सकते हैं। யூதர்கள் அங்க யூதர்கள் வந்து தெய்வ திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. यहूदी त्रिएक को भरोसा नहीं ஆனா करते கட்டளை மிகவும் பலமாய் கொடுக்கப்பட்டது. क्योंकि आज्ञा बहुत जोर से दिया गया இஸ்ரவேலே है। கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே हे கர்த்தர். इजराइल सुन, तेरा खुदा एक ही खुदा அத है। உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். तो अपने बच्चे को सिखाना வீட்டு है, நிலைக்கால்ல எழுதி போடணும். तेरे घर के द्वार में वो लिखे रखना இது है। சட்டம். ये जो कानून है, இத கண்டிப்பா யாரும் யூதர்கள் மாற்ற மாட்டாங்க. इस कानून को कोई यहूदी बदलेंगे नहीं। ஆகவே சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை மீட்பதற்காக மனிதனாக வந்தார். इसलिए सर्व सामर्थ्य परमेश्वर हमें छुड़ाने के लिए मनुष्य का रूप धारण किया। இதுதான் தேவனுடைய சத்திய வார்த்தை. यही परमेश्वर का सच्चाई वचन। இந்த சபைய புதிய ஏற்பாட்டுல இயேசுவானவர் எருசலேம்ல ஆரம்பிக்கிறார். ये कलीसिया को नए नियम में यरूशलेम में यीशु मसीह शुरू करता பழைய है। ஏற்பாட்டிலையும் சபை எருசலேம்ல தான் ஆரம்பிச்சது. पुराने नियम में कलीसिया यरूशलेम में शुरू அது हुआ। வனாந்தரத்திலே சொல்லப்பட்டு எருசலேமிலே वो ஸ்தாபிக்கப்பட்டது. जंगलों में कहा गया था और यरूशलेम में स्थापन किया गया। பூமியில மத்திய இடம் எருசலேம். दुनिया का जो बीच का स्थान है அந்த यरूशलेम। சரியான இடத்துல 3 மலைகளுக்கு மேல தான் எருசலேம் தேவாலயமே இருக்கு. वो सही स्थान में 3 पहाड़ों के ऊपर यरूशलेम का भवन है। அது மலைனா மலை மாதிரி இல்ல, 100 ஏக்கருக்கு மேல இருக்கும் அந்த நிலம். ओ पहाड़ बोले तो पहाड़ के सामान्य 100 एकड़ से भी अधिक को மெயின் बढ़ता है। ரோட்ல இருந்து ஏறி தான் போகணும் மேல. बड़े जो मेन रोड से ऊपर चढ़कर जाना நான் पड़ेगा। அப்படி போயிருக்கேன், பார்த்திருக்கிறேன். मैं वहां पर गया हूँ और எருசலேம் தேவாலயத்துக்கிட்ட போகல, அங்க போக முடியாது. यरूशलेम के भवन के निकट नहीं जा அதை सकते। சுற்றி இருக்கிற அந்த காம்பவுண்ட் செவரை போய் தொட்டிருக்கோம். उसके घूमे हुए उस कंपाउंड को हम छू सकते அது हैं। தேவன் ஸ்தாபித்த சபை. वो परमेश्वर ने स्थापन किया हुआ கண்ணு कलीसिया। இங்க தான் இருக்கும் அப்படின்னாரு. मेरी आंखें हमेशा यही लगी है। நீங்க செய்யற விண்ணப்பத்தை நான் கேட்பேன்னு வாக்கு கொடுத்தாரு. तुम करने वाले विनती को मैं सुनूंगा ऐसा वाग्दान அது दिया। நல்லா இருந்தது. वो अच्छा ஆனா था। எப்பொழுது வார்த்தை மீறினார்களோ அப்பொழுது அந்த ஆலயம் पर இடிக்கப்பட்டது. जब वचन के विरोध गए तब वो कलीसिया टूट गया। அதுக்கு பிறகு நிறைய பேர் ராஜாக்கள்லாம் கட்டி கட்டி கொடுத்தாங்க. इसके बहुत सारे राजाओं ने बांध कर दिया। கடைசியில ஏரோது ராஜாவே அந்த சபையை கட்டி கொடுத்தான். आखिर में हेरोद राजा ने खुद उस कलीसिया को அவன் बांध दिया। ரோமன். वो रोम के था। சரி, நம்ம ஆளுகிற இந்த தேசத்துல ஜனங்களை நம்ம மேல பிரியமா இருக்கணும், அதுக்காக அவன் கட்டி கொடுத்தான். मैं राज कर रहा हूँ देश में, लोग मुझे पसंद करना है के रूप में उसने वो बांध कर दिया था। இப்போ இயேசுவானவர் இந்த சபைக்கு வருகிறார். अब यीशु मसीह उस कलीसिया में आता அந்த है। சபையை பார்த்துட்டு வெளியே போகும்போது என்ன சொன்னாரு? उस कलीसिया को देखकर बाहर जाते समय என்ன நீ உதாசீனப்படுத்தினதுனால, मुझे तुझे तुच्छ जाना என்னை इसलिए, கிறிஸ்துவாக நீ ஏற்றுக்கொள்ளாததுனால मुझे तू मसीह के रूप में ग्रहण नहीं किया இந்த इसलिए। சபை ஒரு கல் மேல ஒரு கல் இராம இடிக்கப்படும் அப்படின்னாரு. ये कलीसिया एक पत्थर के ऊपर पत्थर नहीं रहेगा, वैसा टूट எப்ப गया। இடிக்கப்பட்டது? कब टूटा गया? கிபி 70வது நூற்றாண்டுல मसीह के இடிக்கப்பட்டது. जाने के बाद 17वां साल में टूट दिया அது गया। தரமட்டம் ஆயிட்டு वो जो है जमीन से जमीन हो गया। உலகத்துக்கே தெரியும், குறைந்தது நிறைய வருஷம் அப்படியே கட்டமண்ணா கிடந்தது. हाँ, दुनिया खुद लोगों को पता है बहुत सालों तक वैसे ही पड़ा हुआ था। அதுல பிறகு கிபி 500ல முகமது நபி அதுல தவர் வந்து கட்டினதுதான்
மஸ்ஜித் मसीह के बाद 500-600 साल में फिर मोहम्मद नबी आकर वहां पर मस्जिद बांधे। ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, प्रभु ने पहले ही कह दिया, சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ளாததுனால அநீதியை நான் உனக்கு கட்டளை இடுவேங்க. सच्चाई को तूने स्वीकारा नहीं, उसलिए अन्यायी बातों को मैं तेरे लिए आज्ञा அதனால दूंगा। பொய்யை நம்பினாங்க, பொய்யக்கு இடம் கொடுத்தாங்க, அங்க அது கட்டி இருக்கு. उसलिए झूठे बातों पे भरोसा किए, उसको स्थान दिया और वो वहां पर बैठ गया। ஆனால் சத்தியம் என்னது? पर सच्चाई क्या है? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் प्रेरित दूसरा अध्याय में பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது, पवित्र आत्मा उंडेला गया, அவரே அந்த சபையை அஸ்திவாரப்படுத்தினார். वो स्वयं उस कलीसिया का स्थापना அது किया। எருசலேம்ல தான் वो यरूशलेम में ही பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். पवित्र आत्मा उतरा है। எப்ப இறங்கினாரு? कब उतरा है? ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கரெக்டா 10 நாள் கழிச்சு, परमेश्वर स्वर्ग की ओर उठा लिए जाकर एक 10 दिनों के बाद 40 நாள் வரைக்கும் உலகத்துல இருந்தார். 40 दिन तक दुनिया में थे। உயிர்த்தெழுந்த பிறகு जी उठने के बाद 40வது நாள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 40वें दिन स्वर्ग में उठा लिया गया। 50வது நாள் பரிசுத்த ஆவியானவராக இயேசுவே கீழே இறங்குகிறார். 50वें दिन पवित्र आत्मा के रूप में प्रभु यीशु मसीह स्वयं लोगों के ऊपर முதல் उतरता है। போதனை என்னது? பரிசுத்த ஆவியானவர் पहला போதனை, प्रचार क्या था पवित्र आत्मा का? நீங்கள் சிலுவையில் அறைந்தவர் தான் கிறிஸ்து. आपने जो क्रूस पर मारा वो मसीह था। இதை ஏற்றுக்கொண்ட ஜனம் முதல் நாள் 3000 பேர். इसे स्वीकारने वाले लोग पहले दिन थे 3000। பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தது 3000 பேர் முதல் நாள். पवित्र आत्मा के आवाज को कान देने वाले 3000 लोग, அவங்க எல்லாம் வார்த்தையை விசுவாசித்தார்னு எழுதி இருக்கிறது. वे सारे लोग वचन पे भरोसा किए। நம்பினவங்க உடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தார். भरोसा करने वाले तुरंत यीशु मसीह के नाम से बपतिस्मा இதுதான் लिया। முதல் சபை. यही पहला कलीसिया இது है। சரித்திரம். ये इतिहास எல்லா है। சீஷர்களுமே இப்படிதான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு வேதம் हर சொல்லுது. एक चेले ऐसे ही बपतिस्मा दिया, ऐसा இந்த वचन சபை कहता எவ்வளவு நாள் வரை இருந்தது? है। कलीसिया कितने सालों तक था? சரியா கிபி 320 வரைக்கும் எல்லா சபைகளிலும் எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசுவோட நாமத்துல ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. मसीह के बाद 320 साल तक सारे प्रेरित लोग सब मसीह के नाम से बपतिस्मा கிபி लेते। 300க்கு பிறகு இந்த சத்தியம் ரோம் சபைக்கு போகுது, ரோம் தேசத்துக்கு போகுது. 300 साल के बाद ये सच्चाई वचन रोम देश में चले जाते हैं। ரோமர்கள் இந்த சத்தியத்தை அப்படியே மாற்றி रोम के लोग इस सच्चाई को ऐसे ही बदलकर சில வணக்கம், मूर्ति पूजा, ட்ரினிட்டி ट्रिनिटी இதெல்லாம் அங்க இருந்து உருவாக்குறது. वहां पर उस सब को बना देते हैं। பைபிள் சொல்லுது, அவள் தன்னுடைய மதுவை குடிக்க கொடுத்தாள். बाइबल बताती है वो अपने जो मद को लोगों को पिलाने के लिए केवल देती है। कौन? அது மாதா கிடையாது, वो मरियम नहीं, தவறான ஒரு சபை. गलत उपदेश का एक அது कलीसिया। ஃபவுண்டேஷன் எங்க? उसका नींव कहाँ पर था? 7 மலைகளுக்கு மேல இருக்கிற ரோம்ல. 7 पर्वतों के ऊपर बसने वाला रोम में। இந்த ரோம்ல இருந்து யாரெல்லாம் வெளியே வந்திருக்காங்களோ, इस रोम से जो बाहर आए हैं, நிறைய பரிசுத்தவான்கள் அங்க இருந்து வந்து बहुत सारे पवित्र சபையை लोग, சீர்திருத்தினார்கள். बहुत सारे पवित्र लोग वहां से आकर कलीसिया का सुधार किया சரியான है। சீர்திருத்தல் மார்ட்டின் லூத்தர். सही से सुधार किया मार्टिन लूथर ने। எப்போ? कब किया? 1520வது வருஷம். 1520वीं सदी में। 1500 வருஷம் ஆர்சி தான். 1500 साल तक आरसी का ही राज्य லூத்தர் था। மட்டும் வரலன்னா அந்த காம்பவுண்ட்ல இப்ப 4 சபை இருக்காது. अगर लूथर नहीं आते तो इस कंपाउंड में 4 कलीसिया नहीं होती, கண்டிப்பா இருக்காது. नहीं होता था। ஒரே ஒரு சபை தான் இருக்கும், ஆர்சி இருக்கும். एक ही कलीसिया होता था, वो भी आरसी ही ஏன்னா होता था। அதான் இருந்தது. वही था। சத்திய சபை 320 வருஷம் தான். सच्चाई का कलीसिया 320 साल பொய் 1500. और झूठा 1500 साल। அதுக்கு பிறகு சபைகளை சீர்திருத்தி எப்படி எல்லாமோ ஆளு கொண்டு வந்திருக்கு. उसके बाद कलीसिया का सुधार कर 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 और एक बढ़ गया। தேவன் நீதியாய் வழி நடத்துகிறார். हमारा परमेश्वर धार्मिक रास्तों में चलाता வார்த்தை है। சத்தியமானது. वचन सच्चा है। வானம் பூமி ஒளிந்தாலும் தேவனுடைய வார்த்தை அழியாது. आसमान धरती टल जाएगा, परमेश्वर का वचन ஆகவே नहीं टलेगा। ஆவியானவர் அஸ்திபாரம் போட்ட அந்த சபையில நான் இருக்கும்போது பாக்கியவான். उसीलिए परमेश्वर का पवित्र आत्मा नींव डाला हुआ उस कलीसिया में मैं जब சோதம் குமராவுல நடந்த பாவம் மிகவும் மோசமானது. सोदम गुमरा में जो हुआ पाप बहुत बुरी இந்த थी। பாவத்தை சுட்டி காண்பிக்கிறதுக்கு முதலாவது ஆண்டவர் ஆபிரகாம் வீட்டுக்கு इस வருகிறார். पाप को दिखाने के पहले दिन परमेश्वर अब्राहम के घर पे आए। இதையும் திருத்துவக்காரங்க சொல்லுவாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாய் 3 பேர் ஆபிரகாம் வீட்டுக்கு ये வந்தாங்க. भी ट्रिनिटी वाले कहेंगे पिता पुत्र पवित्र आत्मा तीनों अब्राहम के घर पे आए थे। நல்லா இங்க பைபிள் வாசியன்னா आप अच्छे से वचन पढ़ेंगे பைபிள் तो சொல்லுது அது சொப்பனம் அல்ல. बाइबल बताती है वो कोई सपना नहीं था। 18வது அதிகாரம் ஆதியாகமம் முதல் வசனம் சொல்லுகிறது, 18वां अध्याय उत्पत्ति के पहला वचन कहता है பகல்ல दोपहर के समय சூரிய में, வெளிச்சத்துல सूरज की रोशनी சூடான में, நேரத்துல गर्मी के समय में கர்த்தர்
அவனை சந்தித்தார். परमेश्वर उससे मुलाकात किया। யார? किससे? ஆபிரகாம் வீட்டுக்கு வராங்க. अब्राहम के घर पे आता ஆனா है கூட ரெண்டு பேர் வராங்க. और दो लोग साथ में आते அவங்க हैं। தூதர்கள்னு தெளிவா எழுதிருக்கு. वे दूत है ऐसा वचन में लिखा தூதர்கள் है। எங்க போறாங்க? दूत कहाँ जाते हैं? சோதோம் குமாராக்கு போறாங்க. सोदम गुमरा के लिए जाते हैं। அவங்களே சொல்லுதாங்க இந்த லோத்திட்ட, वे खुद कहते हैं लोत से, இந்த பட்டணத்தை அழிப்பதற்கு கர்த்தர் எங்களை அனுப்பினார். इस नगर को नाश करने के लिए परमेश्वर ने हमें भेजा। தப்பணும்னா சீக்கிரமா ரெடி ஆகும். तो अगर बचना है तो शीघ्र எங்களை கர்த்தர் அனுப்பினார் हमें परमेश्वर ने भेजा है, அப்படின்னு இவங்க எங்க பேசுறாங்க. ऐसा यहाँ पर लोग बातें करते ஆனா हैं। கர்த்தர் ஆபிரகாமோட पर பேசுகிறார். परमेश्वर अब्राहम से बातें करता है। இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, क्या होने वाला है? உலகம் அக்கினிக்கு இரையாக போகிறது. दुनिया आग के लिए तैयार हो चुकी அதுக்கு है। முந்தி ஒரு கூட்டம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்க வேண்டும். उसके पहले एक जोन अब्राहम के संतान बने கர்த்தர் रहना। ஆபிரகாம் வீட்டுக்கு வருகிறார். परमेश्वर अब्राहम के घर पे आता அங்க है। வாக்குத்தத்தத்தின்படி ஒரு குழந்தைக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறார். वाग्दान के रूप में एक पुत्र जन्म होने के बातों को करता है। பல நாள் ஏக்கம் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றப்படுகிறது. बहुत दिनों का जो मांग था अब्राहम का वहां पूरा होता है। 3 ஆளு 3 கடவுள் அல்ல, ஒரே ஒரு தெய்வம். 3 लोग 3 खुदा ने एक ही खुदा है। ஆபிரகாம் உடனே போய் என்ன சொன்னாரு? अब्राहम तुरंत जाकर क्या कहता है? கடவுள்களே அப்படின்னு அவர் சொல்லல. हे देवताओं ऐसा नहीं कहा। ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. हे प्रभुओं ऐसा नहीं कहा। ஒருமையில் பேசினார். वो एक ही में बात किया। ஆண்டவரே, हे मेरे प्रभु, பிரைஸ் தி லார்ட். प्रेज लॉर्ड। எப்படி 3 கடவுளா ஒண்ணா? 3 था कि 2 एक था। ஒரே ஒரு சர்வ வல்லமுள்ளவரை ஆபிரகாம் சந்தித்தார். एक ही सर्व सामर्थ्य को अब्राहम से मुलाकात। அவருடைய கால்ல வணங்குதார். उसके पैरों में गिर जाता है। கூட 2 தூதர்கள் வந்தாங்க. हाँ, साथ में और 2 दूत आते हैं। அவங்களும் கூட நிக்காங்க. वे भी साथ में खड़े हैं। ஆபிரகாம் ஒரு காரியம் செய்கிறார். अब्राहम एक बातों को நீங்க करता है। இது வரைக்கும் வந்தீங்க, கண்டிப்பா எங்க வீட்ல சாப்பிடாம போக आप கூடாது. यहाँ तक आए, कैसे भी मेरे घर में भोजन कर कर ही जाना। ஆபிரகாமுடைய குணாதிசயம் இதுல வெளிப்படுகிறது. अब्राहम का गुण यहाँ प्रकट होता है। பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், தானம் தர்மம் செய்கிறதுல நீங்க முக்கியமா செய்யுங்க. पौल कहते समय कहता दान धर्म करने में आप अहम उसे करना है। சிலர் அறியாமல் தேவதூதர்களுக்கும் தர்மம் பண்ணிடுவாங்க. कोई अनजाने में दूतों को भी दान कर देते हैं। கொர்நேலியு தானம் தர்மம் செய்கிறதுல நம்பர் 1. कोर्नेलियो दान धर्म करने में नंबर 1 था। இது தேவன் விரும்புகிற ஒரு நல்ல அது ஒரு பலி அப்படின்னு போட்டிருக்கு. परमेश्वर चाहने वाला एक अच्छा बलि है ऐसा डाला है। அதே சமயத்துல ஆண்டவர் நியாய தீர்ப்பு அன்னைக்கு ஒரு காரியம் சொல்லுகிறார். समय में न्याय के समय में परमेश्वर एक बात வலது பக்கத்துல நிற்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், दाएं ओर खड़े हो लोगों के लिए कहता நீங்க है, எல்லாம் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, आप सब मुझे भोजन दिए எனக்கு थे, துணி தந்தீங்க, मुझे वस्त्र दिए थे, நான் வியாதியா இருக்கும்போது என்னை விசாரித்தீங்க, मैं बीमार था आप मुझे मुलाकात நான் किए, காவல்ல இருக்கும்போது நீங்க பார்த்தீர்கள். मैं जब बंदी गृह में था आप लोग देखने அவங்க आए। எல்லாம் சொன்னாங்க, அப்பா நாங்க என்னைக்கு தான் இதை செய்தோம்? वे लोग कहते कब हमने ये सारी बातें की? இயேசுவானவர் சொன்னார், यीशु ने कहा இந்த சிறியர்களாகிய இந்த சிறியர்கள், அதாவது என்னுடைய ரட்சிக்கப்பட்ட இந்த ஜனத்துக்கு நீ எதை செய்தியோ அதை நீ எனக்கே செய்த. ये छोटे लोग उद्धार पाए हुए ये छोटे लोगों को जो भी तुमने किया वो मेरे लिए किया है। அப்ப தேவனுடைய ஜனம் கண்டிப்பா என்ன செய்யணும்? तो परमेश्वर के लोग निश्चय क्या करना है? உதவி செய்யணும், मदद करना है। உண்மையிலே கர்த்தருடைய கிருபையினால நம்முடைய சபையில இருந்து என்ன செய்தோம்? மிஷனரிகளை தாங்குகிறோம். आज सच में प्रभु का अनुग्रह से हमारे कलीसिया से मिशनरी को हम जो है मदद करने का अनुग्रह मिला है। 2-3 பேர் நிறைய அந்த குழந்தைகளை படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 2-3 लोग उस बच्चों को पढ़ने की मदद भी மாடா करते हैं। சபையில பிரதர் ஜோசப் நல்ல உதவி செய்கிறார். माड़ा कलीसिया में पास्टर जोसेफ வேத வார்த்தையின்படி இதெல்லாம் நான் செய்யணும். वचन के अनुसार ये सारी बातों का हमें ஏன்னா करना சபை है, ஆரம்பிக்கப்பட்டதே ஒரு நோக்கம் உண்டு. क्योंकि कलीसिया का शुरू होना एक बड़ा मकसद है। அதாவது சுவிசேஷ ஊழியத்தின் மேன்மைக்காக. सुसमाचार की सेविकाई की महिमा के लिए ஊழியங்கள் 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 5 प्रकार की सेविकाई को वचन அந்த देता है। 5 ஊழியமே நோக்கம் என்ன? தேவனுடைய சுவிசேஷம் மற்றவங்களுக்கு போகணும். 5 सेवकाई का एक ही मतलब है कि परमेश्वर का सुसमाचार लोगों को வசனம் देना। மற்றவங்களுக்கு போகணும். वचन औरों के लिए जाना நான் है, சொல்லணும், एक हम कहना है, இல்லனா சொல்லுதவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், नहीं तो कहने वाले को कुछ देना है, இல்ல வழியே இல்லனா நான் ஜெபம் பண்ணணும். अगर कुछ मार्ग नहीं तो हमें प्रार्थना 3 करना। காரியம் கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்யணும். 3 बातों को कैसे भी हर एक मसीह करना है। சுவிசேஷம் நான் வாயினால சொல்லணும் கண்டிப்பா. सुसमाचार में उसे मैंने कबूल करना है, அவர்களுக்காக நான் உதவி செய்யணும், उनके लिए हमें मदद करना இல்லனா है, ஜெபம் பண்ணணும். नहीं तो प्रार्थना करना இது है। எல்லா கிறிஸ்தவங்களுக்கு மேல உள்ள கடமை. ये हर एक मसीह के ऊपर लगा हुआ एक बोझ है।
தேவன் முதலாவது இந்த காரியத்தை உலகத்துல ஏற்படுத்தினார். परमेश्वर पहला इस बातों को दुनिया में उत्पन्न करता है। முதல் சுவிசேஷத்தை சொன்னது யார் உலகத்துல? पहला सुसमाचार दुनिया में देने वाला कौन है? தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க. स्वर्गदूतों ने आकर कहा। ஆனா இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பிறகு यीशु मसीह जी उठने के बाद முதல் பிரசங்கியார் யாரு? पहला प्रचारक कौन है? பிரசங்கியார் இல்ல, சுவிசேஷம் சொன்னது सुसमाचार बताने वाला மகதலேனா மரியலா, मगदलीना मरियम है। இன்னும் மற்றுள்ள மரியெல்லாம் இவங்க தான் போய் முதல் சுவிசேஷத்தை और சொன்னாங்க. बहुत सारी बहनें जाकर पहला सुसमाचार सुनाए। இயேசுவானவர் உயிரோட வந்துட்டாரு, यीशु मसीह जी उठा है, பார்த்தோம், हमने देखा है। உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, आपसे कहने के लिए நீங்க कहा, அழுதுகிட்டே இருக்காதங்க, आप रोकर मत बैठिए। அவர் இப்பொழுது மரித்த இடத்துல எல்லாரும் உயிரோட வந்துட்டாரு. अब वो मरे हुए स्थान में नहीं, वो जी उठा है। இந்த செய்தியை முதல் சொன்னது பெண்கள் தான். ये संदेश को पहला सुनाने वाले बहनें ஆனா हैं। நிறைய பேர் வாதம் பண்ணுவாங்க, பெண்களுக்கு அதிகாரமே बहुत கொடுக்கக்கூடாது. से लोग वाद विवाद करते हैं कि उनको अधिकार नहीं देना है। பெண்கள் எல்லாரும் சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், சுவிசேஷம் சொல்லலாம். सारे लोग सुसमाचार संदेश देना है और कहना है। பாஸ்டர் ஆகக்கூடாதுன்னு போட்டிருக்கு. पास्टर बनना नहीं है। அவங்க ஊழியத்துல பிரசங்கம் பண்ணக்கூடாது, वो सेविकाई में आकर आगे प्रचार नहीं ஊழியம் कर செய்யலாம், सकते, सेवा कर सकते हैं, நல்ல செய்தி சொல்லலாம், अच्छा संदेश सुना सकते हैं, ஜெபம் பண்ணலாம், प्रार्थना कर ஆனா सकते हैं। பாஸ்டர் அதிகாரம் பெண்களுக்கு இல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. पास्टर का अधिकार बहनों को नहीं है, ऐसा वचन कहता है। ஆகவேதான் தேவன் எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாய் பவுல் மூலமாக பிரஜாதிகளுக்கு எழுதி கொடுத்தார். इसीलिए परमेश्वर सारी बातों को सही तरीके से पौल के द्वारा लोगों को लिख दिया। இப்போ தேவன் ஆபிரகாம்கிட்ட சொப்பனத்துல பேசியிருக்கிறாரு, ஆனா நேரடியா வந்தது 18வது அதிகாரம் தான். परमेश्वर अब्राहम से बहुत समय सपने में बात किया, पर सीधे मुलाकात 18वां अध्याय में हुआ। நேரடியா வருகிறார், सीधा मुलाकात, அது மத்தியான வேளையில. अभी दोपहर के समय। சோதம் நாளைக்கு அழிய போகிறது, अभी सोदम कल नाश किया जाने वाला இப்போ है। ஆபிரகாம் வீட்டு கர்த்தர் வருகிறார். अब परंतु आज अब्राहम के घर पे परमेश्वर है। புதிய ஏற்பாட்டுல சொல்லும்போது சொல்லுகிறார், परमेश्वर नए नियम में कहते हैं, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண வாஞ்சையா இருந்தான், अब्राहम मेरे दिन को देखने की आशा में था, கண்டு கலிகூர்ந்தான். और देखा और आनंद எதுல मना। இருக்கு? कहाँ पर है? யோவான் 8வது அதிகாரம் यूहन्ना 8वां अध्याय 56வது வசனம்னு நினைக்கிறேன். 56। உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தார், என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். வேதத்துல காமிக்க முடியுமா? இயேசுவானவரை ஆபிரகாம் பார்த்தாரு, சந்தோஷப்பட்டாரு, எங்கேயாவது காமிக்க முடியுமா? कहीं पर आप वचन में बता सकते हैं यीशु मसीह को अब्राहम ने देखा और आनंद मनाया? யார் பார்க்க முடியுமா? कोई देख सकते हैं? 18வது அதிகாரம் தான், केवल 18वां अध्याय में, வேற எங்கேயும் அது இல்ல. और कहीं पर भी नहीं है। ஆபிரகாம் இயேசுவானவரை பார்த்து சந்தோஷப்பட்டது எங்கதான்? अब्राहम यीशु मसीह को देखकर आनंद मनाने का स्थान कहाँ पर है? ஆதியாகமம் 18வது அதிகாரம் தன்னுடைய வீட்டுல. उत्पत्ति 18वां अध्याय अपने घर में। இதெல்லாம் கேட்ட உடனே யூதர்களுக்கு கோபம் வந்துச்சு. ये सारी बातों को सुनकर यहूदी नाराज हो गए। அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு கடவுள் தானே உண்டு, वो तो कहते एक ही खुदा है, இவர் எப்படி ஆபிரகாம் என்னை பார்த்தான் அப்படின்னு ये சொல்லுகிறார். कैसा कह सकता है अब्राहम ने मुझे देखा करके? ஆபிரகாம் முன்னாலே இருக்கிறேன்னு சொல்லுகிறார். अब्राहम के पहले से मैं हूँ ऐसा कहता है। இதனாலதான் யூதர்களுக்கு கோபம் வந்தது. इसीलिए यहूदियों को गुस्सा आया। இந்த ஆளை வைக்கவே கூடாதுன்னு சிலுவையில इस அறைந்தார். व्यक्ति को रखना नहीं करके उन्होंने क्रूस पर मार दिया। அப்ப யூதர்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு கர்த்தரை நம்பினதுனால இயேசுவானவர் அவங்களால ஏற்றுக்கொள்ள तो முடியல. यहूदियों के जीवन में एक ही खुदा पे उन्होंने भरोसा किया, इसलिए यीशु को वो खुदा के रूप में स्वीकार नहीं पाए। ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, அதாவது யூடியூப்ல பாருங்க தெரியும், हाँ, बहुत सारे आजकल सेवक लोग, आप यूट्यूब में देखेंगे आपको मालूम होगा। ட்ரினிட்டின்னு போட்டாலே வந்துரும், ट्रिनिटी डालते ही आ जाएगा, 3 கடவுள் போட்டா வந்துரும். 3 खुदा का तस्वीर आ जाएगा। ஆதியாகமம் படைப்புல 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். उत्पत्ति की सृष्टि में 3 लोग बैठे हैं। ஆதியாகமம் 18ல 3 பேர் இருக்கிறார்கள். उत्पत्ति 18 में 3 लोग हैं। மார்க் முதல் அதிகாரத்துல இயேசுவான ஞானஸ்நானம் எடுக்கும்போது 3 பேர் இருக்காங்க. मार्क पहला अध्याय के यीशु मसीह बपतिस्मा लेते समय 3 लोग वहां पर இது हैं। நவீன காலத்தினுடைய வெளிப்பாடு. ये नए समय का जो प्रकाशित बातें हैं। ஆனா தேவனை முகமுகமாய் தரிசித்த ஆபிரகாமுக்கு 3 தெரியல. पर परमेश्वर को देखने वाला, दर्शन लेने वाला अब्राहम को 3 नहीं दिखाई दे। வேதத்திலேயே தேர்ன உயர்ந்த நிலையில உள்ளவர் ஆபிரகாம், वचन के ऊंचे स्थान में रहने वाला अब्राहम, சிநேகிதன், वो मित्र है, அவருக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கு. उसको एक ही दिखा। மோசே வேதாகமத்தை எழுதினாரு பாருங்க, मूसा जो प्रकाश அவர் उत्पत्ति को ஆணித்தரமா लिखा, எழுதுறார், இஸ்ரவேலே கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒண்ணே ஒண்ணு. वो पक्के कर कर कहता है इजराइल सुन तेरा खुदा एक ஆனா ही है। இன்னைக்கு உள்ள நவீன கிறிஸ்தவம் சொல்லுது, இல்ல அன்னைக்கே 3 பேர் இருக்காங்க. और आज के नवीन मसीह लोग कहते नहीं नहीं, उस समय से 3 लोग थे।
3 இருந்தா 4 இருந்தா 3 थे कि 4 था? தேவன் தன்னை பல விதத்தில் வெளிப்படுத்தினார். परमेश्वर अपने आप को बहुत तरीके से प्रकट किया। ஆபிரகாமோட கர்த்தருடைய தூதனாக பேசினார். अब्राहम के पास प्रभु के दूतों के रूप में बात இஸ்ரவேல் की। ஜனங்களோட அக்னி ஸ்தம்பமாக, इजराइल लोगों के पास आग के स्तंभ के மேக रूप में, स्तंभமாக, मेघ के स्तंभ के रूप में, அவர்தான் மேக ஸ்தம்பம், वही मेघ का स्तंभ அவர்தான் है, அக்னி ஸ்தம்பம். वही आग का स्तंभ है। தூதனாக அந்த மலை மேல நான் நிப்பேன் அப்படிங்கிற दूत के रूप में उस पर्वत पे मैं खड़ा रहूंगा ऐसा कहता है। ஆணித்தரமா பக்காவான உறுதி தேவன் ஒருவரே. उसमें अच्छा सी बात यही है कि मसीह एक ही அவருடைய है, பேர் இன்னும் வெளிப்படல. उनका नाम उस समय में प्रकट नहीं हुआ। இருக்கிறவராகவே இருக்கிறேன். हमेशा की तरह मैं रहता हूँ, யா அப்படின்னு சொல்லுவாங்க. यहाँ ऐसा कहते हैं। அது ஆண்டவருடைய பேர் கிடையாது. वो प्रभु का नाम नहीं है, சர்வ வல்லமையுள்ளவர். सर्व सामर्थ्य है। அல்லேலூயா. हालेलुया। அப்படின்னா தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर खुदा को धन्यवाद। தேவனுக்கு பேர் இருக்கா? परमेश्वर का नाम है, பேர் இல்ல. नाम नहीं சரி, है। அப்படியே பேர் இருந்தாலும் அந்த பேர் நான் சொல்லலாமா? अगर ऐसा नाम होगा तो मैं उसे नाम से बुला सकता हूँ क्या? கேட்ட பொண்டாட்டி பேர் சொல்லலாம் கூட கூடாது. हाँ, जो शादी हुआ औरत के नाम से लेके बुलाते नहीं है। பொண்டாட்டி நம்ம பேர் சொல்லக்கூடாது. हाँ, औरत पति के नाम नहीं कहते हैं, ஆனா நம்ம இயேசுவான பேர் சொல்லணும். पर हम यीशु के नाम को कहना है। நிறைய துடிக்கிறார்கள் பேர் சொல்லு. बहुत लोग नाम लेने के लिए, இயேசுங்கிறது என்ன அர்த்தம் அதுக்கு? यीशु उसका मतलब क्या है? ரட்சிக்கிறவர், उद्धार करने वाला, छुड़ाने वाला। அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். वो हमें दिया हुआ एक नाम है। வானத்திலும் பூமியிலும் மேலான ஒரு நாமம் இயேசு. आसमान में और धरती में सबसे ऊंचा नाम प्रभु அதோட यीशु। பொருள் என்ன? उसका क्या मतलब है? மேசியா, मसीहा, கிறிஸ்து, यीशु मसीहा, கர்த்தர், परमेश्वर, இன்னும் என்னெல்லாம் அதுக்கு அது சொல்றாரு. அவர் என்னை மீட்கிறவர், वो मुझे छुड़ाने वाला, அவர் என்னுடைய வைத்தியர், वो मेरा वो जो चंगा करने वाला, பரிகாரி, वो छुड़ाने वाला, பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். पाप से छुड़ा देने वाला। இதெல்லாம் பெயர் கிடையாது, ये सब नाम- அவருடைய தொழில் பெயர். ये सब उसके कामों के नाम அவர் है। என்ன செய்தாரோ அந்த பெயர். वो जो करता है उसका का नाम है। பரலோகத்துல இயேசு இருப்பாரா? स्वर्ग में यीशु रहेंगे, இயேசு இருப்பாரு. இயேசுங்க பெயர்ல இருக்க மாட்டார். यीशु रहेगा और यीशु करके वो नाम नहीं ஏன்னா देगा। அவரு புதிய நேம் அவருடைய பெயர் எழுதியிருக்குன்னு वो போட்டு नया नाम वहाँ पर लिखा है ऐसा कहा। மொத்தத்துல போட்டிருக்கு அவருடைய நாமம் அவருடைய தேவனுடைய வார்த்தை என்பதே. हाँ, पूरा में दिया है उसका नाम परमेश्वर का वचन है। ஆனால் ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் வருகிறார். अब्राहम के घर पे परमेश्वर आता है। ஆபிரகாமுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு இவர்தான் சர்வ வல்லவர். अब्राहम को अच्छे से मालूम हो गया ये ही सर्व सामर्थ्य ஆகவே है। அவரை மட்டும் ஆண்டவரே அப்படின்னு தொழுதுகிட்டான். तो उसके अकेला जाकर हे प्रभु करके उसका नमन சாப்பாடு करता है, கொடுக்கான். भोजन देता है। 3 படி மாவு எடுத்து அவங்க ரொட்டி போட்டாங்க. 3 आटे का बनाकर रोटी लिए ஒரு बना கொழுத்த கன்று ஒரு மாடை அடித்து சமையல் பண்ணி கொடுத்தாங்க. एक बछड़े को वहाँ अच्छा से मारकर उसका भोजन तैयार இந்த விருந்து நடக்கும்போது ஆபிரகாமுக்கு வயசு 99. ये भोजन जब हो रहा है तब अब्राहम का उम्र था 99। ஆதியாகமம் 17 முதல் வசனம் சொல்லுது 99வது வயசுல ஆபிரகாமோட பேசுகிறார். अब्राहम उत्पत्ति 17 अध्याय में बताता है 99 की उम्र में अब्राहम से परमेश्वर बातें की। 17:27வது வசனம் சொல்லுகிறது வயசு 99. 27 वचन कहता है उसका उम्र जो है 99 था। ஆதியாகமம் 12ல சொல்லுகிறாரு அவனுக்கு 75 வயசு. हाँ, उत्पत्ति 12 में कहा गया था उसको तभी 75। 12வது வசனம் சொல்லுது ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடும்போது வயசு 75. 12 में 4 कहता है जब परमेश्वर ने उसे बुलाया उस समय में उसका उम्र 75 था। ஆனா இப்ப 99வது வயசுல கர்த்தர் வீட்டுக்கே வருகிறார். 99 के उम्र में परमेश्वर उसके घर पे आ जाता है। வந்தது யாரு? आने वाला कौन है? கர்த்தர் வர முடியுமா? परमेश्वर आ सकता है क्या? அவர் தேவ ஆவியானவர். वो परमेश्वर का आत्मा है। அவருக்குன்னு ஒரு சரீரம் இருக்கிறது. उनके लिए एक शरीर है, அதுதான் மகிமையின் சரீரம். वही महिमा का शरीर है। அந்த சரீரம் தான் இயேசு. वो शरीर यीशु है। வந்தது யாரு? இயேசு தான் வந்தார். तो आने वाला यीशु ही है। பிதாவாகிய தெய்வம் சர்வ வல்லமுள்ளவர். पिता परमेश्वर सर्व सामर्थ्य है। அவரை பார்க்கணும்னா இயேசுவை தான் பார்க்கணும். उसे देखना है तो यीशु को ही देखना है। இப்ப என்ன நீங்க பார்க்கணும்? என் சரீரத்தை தான் பார்க்கணும். अभी आप मुझे देखना है तो मेरी शरीर को ही देख सकते பார்க்கலாம் हैं, முடியாது. मुझे नहीं देख सकते எந்த हैं। மனுஷனையும் பார்க்க முடியாது. कोई भी मनुष्य को हम देख नहीं அவனுடைய सकते, பாடியை தான் பார்க்கலாம். उसके शरीर को हम देख सकते हैं। அதனாலதான் செத்து போனோம்னு சொல்லுவாங்க. அந்த ஆளு செத்து போயிட்டாரு உடம்பு தான் கிடக்கும்பாங்க. हाँ, इसलिए जो व्यक्ति गुजर जाता है वो कहते हैं वो तो चले गया, उसका शरीर केवल पड़ा है। அது பாடி அது என்ன சொல்லுவாங்க? பாடி எப்போ வருதும்பாங்க. हाँ, वो मरने के बाद उस व्यक्ति का नाम भी नहीं लेते। ஒரு ஆளு இறந்துட்டாரு. एक व्यक्ति गुजर गया, ஆளு பேர் லாசர். वो व्यक्ति का नाम लाजर है। லாசர் எப்போ வருவாருன்னு கேட்பாங்க. लाजर कब आएगा सनी? பாடி எப்போ வருதும்பாங்க. बॉडी कभी आने वाला है। அசலி யாரு? तो असली कौन है? அவர் போயிட்டாரு. वो चले गया। அதே போலதான் वैसे ही தேவன் சர்வ வல்லவர். परमेश्वर सर्व அவருக்கு सामर्थ्य, ஒரு உருவம் இருக்கிறது. उसका एक रूप அது है, மகிமை वो சரீரம். महिमा का शरीर வீடு है। பூட்டி இருந்தாலும் உள்ள वो வந்துருவாரு. घर बंद रहेगा तो भी अंदर யோபு आएगा। சொல்றாரு அவர் ஒருவரே கடல் மேல நடப்பார். अय्यूब कहता वो एक ही है जो समुद्र के ऊपर चलेगा। அப்ப உலகத்துல கடல் மேல நடந்தது யாரு? तो दुनिया में समुद्र में चलने वाला தான் நடந்தது. यीशु ने ही யோபு चला। 12ல யோபு சொல்றாரு அய்யூப் அவர் 12 ஒருவரே
சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறது. वो एक ही समुद्र की लहरों के ऊपर चलने वाला। அவரே இப்ப வந்துட்டார் ஆபிரகாம் வீட்டுக்கு. वो खुद आया भी अब्राहम के घर पर, நல்லா சாப்பாடு கொடுக்கிறாரு. अच्छा भोजन दिया, 3 பேருமே சாப்பிடுதாங்க. तीनों लोग अच्छा भोजन பிதா करे। குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சாப்பிடல. पिता पुत्र पवित्र आत्मा ने नहीं खाया, கர்த்தரும் 2 தூதரும் சாப்பிடுதாங்க. परमेश्वर और 2 दूत ने खाना खाया। அந்த ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல पढ़ेंगे उत्पत्ति का किताब அந்த 18वां अध्याय। அதுல நல்லா சாப்பிட்டாச்சு. अच्छा भोजन कर लिया। 10வது வசனம் சொல்லுகிறது 10वां वचन कहता है, அவர் சொல்லுகிறார், ஒரு உற்போ காலத்திலே நான் வருவேன், वो कहता है एक सही समय में मैं आऊंगा, உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள் என்றார்கள் அல்ல என்றார். हाँ तेरी औरत एक पुत्र को जन्म देगी, ऐसा ऐसे कहा। 14வது வசனம் சொல்லுது, கர்த்தராலே ஆகாரம் காரியம் ஒன்றும் இல்லை. 14वां वचन कहता है कि प्रभु से कोई बात असंभव नहीं। சாராளுக்கு சந்தேகமா இருக்கு. क्या सारा को शंका है? ஆனா நான் சொல்லுகிறேன், சாராள் ஒரு குமாரனை पर பெறுவாள் मैं कहता हूँ सारा एक पुत्र को जन्म देगी। என்றார். ஒருமை. एक ऐसे एक का है। 16வது வசனம் சொல்லுகிறது, 16वां वचन कहता है, பின்பு அந்த புருஷர்கள் அல்ல புருஷர், फिर वो मनुष्य அப்படின்னா அந்த 2 தூதர்களும் वो स्वर्ग दोनों दूतों எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். उठकर वो सोदाम की ओर जाने लगे। பன்மை 2 பேரும் போயிட்டாங்க. दोनों चले गए हैं। அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பலத்த ஜாதியா இருப்பதினால் அவனோட பேச போகிறார். तब परमेश्वर अब्राहम बड़ी जाति होने वाला है, इसलिए उससे बातें करता है। 19 சொல்லுகிறது, 19 में बताता है, அவன் கட்டளையை காத்து நடப்பான் என்றார். वो अपनी आज्ञाओं को पालन कर चलेगा என்றார்கள் அல்ல என்றார். ऐसा कहा। 22வது வசனம் சொல்லுகிறது, 22वां वचन कहता है, அப்பொழுது அந்த புருஷர், तब वे लोग, புருஷன் அல்ல, புருஷன்னா ஒருமை, புருஷர்னா 2 பேர், हाँ वे लोग वे अकेले அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். वहां से लेकर निकल कर सोदम की ओर जाने लगे। யார் போயிட்டா? कौन जाने लगे? ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தது 3, अब्राहम के घर पे आने वाले 3 है। அந்த கர்த்தர் நிக்கிறாரு, 2 பேரும் அங்க போயிட்டாங்க. परमेश्वर खड़ा है पर बाकी 2 दूध वहां से चले இது गए। மத்தியானத்துக்கு பிறகு நடக்குது. ये दोपहर के बाद हो रहा है, நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 மணி இருக்கலாம். तकरीबन 3-4 बजा होगा। ஆபிரகாமோட கர்த்தர் பேசுகிறார். अब्राहम से परमेश्वर இது बात, சொப்பனம் கிடையாது, நேரடியா பேசுகிறார். ये कोई सपना नहीं है, सीधे सीधे சாமனே சாமனே सीधे सीधे ஆண்டவர் நிக்கிறாரு, பக்கத்துல ஆபிரகாம் நிக்கிறார். परमेश्वर खड़े हैं और सामने 22வது வசனம் வாசிக்கலாம். 22वां वचन पढ़ेंगे। ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். तब ये पुरुष वहां से मुड़ के सोदोम की ओर जाने लगे, पर अब्राहम यहोवा के आगे खड़ा रह गया। இப்போ லோத்து காலத்துல என்ன நடந்தது? अब लोत के दिनों में क्या हुआ அந்த था? பாவம் மும்மரமா உயர்ந்திருக்கு. पाप वहाँ बहुत बढ़ चुका था। அது துன்மார்க்கமான ஒரு கடம், वो एक ஏரியா, दुष्ट वाला स्थान है। ஆனா அதே நேரத்துல उसी समय में இயேசுவானவர் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தாரு. यीशु मसीह अब्राहम के घर पे आए। அப்ப இன்னைக்கு உலகம் முழுவதும் அக்கிரமத்துல மூழ்கி आज இருக்கும்போது पूरी दुनिया अधर्म में पड़े हुई है। இயேசுவானவர் நம்ம வீட்டுக்கு வரணும். यीशु मसीह हमारे घर में हमें आना सभा के चाहिए, वरन। हमारे कलीसिया में आना தாவீது चाहिए। சொல்லுகிறாரு, दाऊद कहता है, தேவன் என் வலது பார்சல் இருக்கிறார், परमेश्वर मेरी दाहिनी ओर है, ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. इसलिए मैं हिलाया नहीं जा सकता அவர் हूँ। என் பக்கத்துல இருக்கிறார். वो मेरे साथ है। அப்ப இயேசுவானவர் நம்ம பக்கத்துல இருக்கணும். तो यीशु मसीह हमारे नजदीक होना ஏன்னா है, அவர் காணப்படாத தெய்வம். क्योंकि वो न दिखने वाला பவுல் होता है। அருமையா சொல்லுகிறார், पौल अद्भुत तरीके से कहता है, அதர்சனமானவர், अदर्शनम பார்க்க முடியாதவர், देख नहीं सकते हैं। தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். वो मांस में प्रकट हुआ। இது எல்லாம் நம்பினவங்க தான் என்ன செய்வாங்க? ये सब भरोसा करने वाले क्या कहेंगे? இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுப்பாங்க. प्रभु यीशु मसीह के नाम से இத बपतिस्मा लेते हैं। நம்பாத யாருமே எடுக்க इस மாட்டாங்க. पे भरोसा न करने वाले कोई भी ஏன்னா बपतिस्मा नहीं। 3ன்னும் போது கண்டிப்பா 3 பேர் சொல்லணும். हाँ 3 मतलब 3 नामों को कहना जरूरी है। ஆகவே பரிசுத்த ஆவியானவர் சொன்ன அந்த வெளிப்பாடை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. पवित्र आत्मा ने कही हुई इस प्रकाशित ஆபிரகாம் வீட்டுல 3 பேர் வந்தாங்க.
अब्राहम के घर पे 3 लोग आए 3 थे। பேருமே சாப்பிட்டாங்க, तीनों लोग भोजन किए। 2 பேரும் சோதம் போயாச்சு, 2 लोग सोदम चले गए। கர்த்தர் ஆபிரகாமோட பேசினார். परमेश्वर अब्राहम से बातें की। இன்னைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிற ஒரு காலம். आज परमेश्वर अपने लोगों से बात करने का समय உலகம் है। பாவத்துல மூழ்கிறது, दुनिया पाप में डूबी है, தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு பேசணும். पर परमेश्वर के बच्चे परमेश्वर से இது बातें करें। கண்டிப்பா நடக்கணும். ये निश्चय होना है। நம்ம சொல்லணும் ஆண்டவரே, हम कहना प्रभु ஏசப்பா से, எங்க மத்தியில எங்க வீட்டுக்குள்ள நீர் இருக்கிறீர், प्रभु உமக்கு हमारे நன்றி. बीच में हमारे घर में आप हैं। நான் आपको உம்முடைய धन्यवाद। பிள்ளையா मैं இருக்கிறேன். आपका बच्चा हूँ। எப்படி ஆபிரகாமுக்கு விருத்தசேதனம் என்கிற ஒரு உடன்படிக்கை கொடுத்தீர், जैसा अब्राहम को खतने का एक वाचा दिया था। புதிய ஏற்பாடுல என்ன உடன்படிக்கை नए नियम में क्या वाचा है? எழுதிருக்கு பாருங்க, நமக்கு लिखा हुआ है, देखिए 28 2:38 में। 38 39 हाँ, 38 और அந்த 39 வசனம் அடிப்பட்டுக்கு பாருங்க. तो वचन कैसा डाला है? நீங்க ஒவ்வொருவரும் மனம் திரும்பி आप एक एक मन இயேசுவோட फिराकर நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், पाप की क्षमा के लिए यीशु के नाम से அப்பொழுது बपतिस्मा लीजिए, பரிசுத்தாவின் வாரத்தை பெறுவீர்கள். तब पवित्र आत्मा का இது दान पाओगे। முதல் படி. இரண்டாவது என்ன போட்டிருக்கு? ये पहला स्थान है। फिर दूसरा क्या बोला है? இரண்டாவது வாசிக்கலாம் 39. உடன்படிக்கையானது வாக்குத்தத்தமானது ये प्रति யூதர்களாகிய உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்கெங்கெல்லாம் இந்தியாவிலேயோ எருசலேமிலேயோ ஜப்பான்லயோ ரஷ்யாலயோ அமெரிக்காலயோ எங்கெங்கெல்லாம் வராங்களோ உலகம் பூரா இருக்கிற எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். हालेलुया। என்ன வாக்குத்தத்தம்? क्या वाग्दान है? அவருடைய நாமத்துல பாவம் மன்னிப்பாக. उसके नाम में पाप का क्षमा। அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தார், விருத்தசேதனம் என்கிற உடன்படிக்கை. अब्राहम को एक वाचा दिया, खतना का एक वाचा। அது அது அவன் சிநேகிதன், वो मित्र है, அது அழியல, அது கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கு. वो नाश नहीं हुआ, वो हमेशा के लिए। இயேசுநாதர் கூட விருத்தசேதனம் பண்ணினார். यीशु मसीह ने स्वयं खतना ஏன்னா किया हुआ அவர் है। நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் वो பிறந்தார். व्यवस्था के अधीन में जन्म हुआ। நியாயப்பிரமாணத்தை சிலுவையில நிறைவேற்றின பிறகு व्यवस्था को क्रूस पर पूरा करने के அந்த बाद உடன்படிக்கையில இருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு उस वाचा से हमें छुड़ा புது कर உடன்படிக்கைக்கு வந்தாச்சு. नए वाचे में आ गए हैं। அதுதான் அவருடைய நாமத்தின் மேல் ஞானஸ்நானம் எடுக்கிறது. वही उसके नाम में இந்த बपतिस्मा। வாக்குத்தத்தம், ये वाग्दान, வாக்குத்தத்தம்னா உடன்படிக்கை. ये वाचा, இந்த உடன்படிக்கை ये वाग्दान உங்களுக்கு மட்டும் கிடையாது, केवल आपको உங்க नहीं, பிள்ளைகளுக்கு आपके बच्चों को, நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கிற எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் சரிதான், அவங்களுக்கு இதுதான் உடன்படிக்கை. हमारा परमेश्वर लाने वाले कोई भी देश से क्यों ना हो, उन सब के लिए यही प्रतिज्ञा है। அப்ப நம்ம கர்த்தரை தினமும் சொல்லணும், तो हम परमेश्वर से हमेशा "ஏசப்பா, நான் कहना, உடன்படிக்கையில் இருக்கிறேன், प्रभु मैं वाचा के अंदर हूँ, அதனால நீர் எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீர்." इसलिए आप मेरे घर के अंदर है। தாவீது அப்படிதான் சொன்னாரு. दाऊद ऐसे ही कहता அவன் है, விருத்தசேதனம் பண்ணாதவன், वो खतना नहीं किया है, விருத்தசேதனம் पर मैं பண்ணினவன். खतना किया गया அதனால हूँ। கர்த்தர் என் கூட வந்ததான் அவர். इसलिए परमेश्वर मेरे साथ आना ही है। அப்படிப்பட்ட நம்பிக்கையில நான் அறிக்கை செய்யணும், ऐसे भरोसों में हम कबूल நான் करना है। உடன்படிக்கையில் இருக்கிறேன். मैं वाचा के अंदर हूँ। சவுல் ராஜா மகன் ஒரு வார்த்தை சொல்றாரு. साउल राजा का पुत्र जोनाथन एक बातों को कहता है, என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த வேலைக்காரனை வச்சு வந்தாரு, वो नौकर को देखकर कहता है, பாரியா நம்ம ரெண்டு பேரும் அந்த விருத்தசேனம் இல்லாதவன் ஒரு கை பார்த்து வரலாம். हाँ क्या तू आ रहा है, हम दोनों जाकर वो न खतना किए हुए लोगों கர்த்தருக்கு ரொம்ப के, ஆள்லாம் தேவையில்ல, परमेश्वर को बहुत लोगों உடன்படிக்கை பண்ண ஒரு ஆளே போதும். वाचा किया हुआ एक व्यक्ति काफी है। அவன் சொல்ல நான் வாரேன் அப்படிங்க. वो कहता है ठीक है मैं आता हूँ। ஜெயம், அங்க யுத்தம் நடந்தது, वहाँ युद्ध हुआ, இவர் ஒண்ணுமே செய்யல. ये कुछ नहीं किया, இவன் முன்ன போறான் விருத்தசேதனம் பண்ணினவன், ये आगे जाता है खतना किया கர்த்தர் हुआ, கலங்கடித்தார், परमेश्वर ने उनको गड़बड़ी வேலைக்காரன் की தான் வெட்டிட்டு போனான்னு போட்டிருக்கு. और नौकर उसके साथ वाले ने இந்த सबको काट வாக்கு தத்துவம் இன்னைக்கு எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கு. दिया। ये वाग्दान आज सारे इजरायलियों को और सारी मसीह के लोगों को நான் है। நன்றி சொல்லணும், ஏசப்பா என்னை நீர் பாதுகாத்ததுக்காக. हम धन्यवाद करना है प्रभु यीशु, आपने मेरी सुरक्षा की। ஒருவேளை அங்கங்க வலிக்குன்னு வைங்களேன், हाँ इधर उधर अगर समझे हमें दर्द है, அறிக்கை செய்யணும், ஏசப்பா நோயெல்லாம் சுகமாக்கியவர்னு பைபிள் சொல்லுதே. मैं मुंह से कबूल करना है प्रभु यीशु, सारी बीमारी को चंगा करेंगे करके वचन कहता है। எனக்கு நோயெல்லாம் நீ मेरी சுகமாக்கினீர். सारी बीमारी को चंगा ஏன் कर। அறிக்கை செய்யக்கூடாது? क्यों आप कबूल नहीं என் करते? வசனம் பொய்யா? क्या वचन झूठा है? இல்ல அன்னைக்கு மட்டும்தான் அந்த வசனம், क्या उस समय में वो वचन இன்னைக்கும் இந்த வசனம் தான். आज भी वही அந்த वचन, இடத்துல கை வச்சு, ஆண்டவரே என் நோய்கள் எல்லாம் சுகமாக்கினீரே உமக்கு நன்றி, उस हाथ जगह पर हाथ रखकर प्रभु मेरे बीमारी को चंगा किया, என்னுடைய தரித்திரத்தை நீ மாற்றினீரே உமக்கு நன்றி. हाँ मेरे दरिद्रता को अपने बदले से। பைபிள் சொல்லுகிறது தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். बाइबल बताती है परमेश्वर अपने लोगों की जरूरत को என்ன தேவைனாலும் சரி, कौन सा भी जरूरत है, வேலைனாலும் சரி, काम हो, பணம்னாலும் சரி, धन हो, நல்ல வீமா, अच्छा घर நான் है, இயேசுவை அறிக்கை செய்வேன். हम यीशु को कबूल करना है। எனக்கு நல்ல வீடு வாசல் தருவேன்னு ஆதிராஜா मुझे சொல்லுங்க. अच्छा घर बार देंगे ऐसा दाऊद राजा का தேவன் वचन। தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிறார். परमेश्वर के लिए वाले को घर बार देने वाला है। கர்த்தர் எனக்கு நல்ல வீடை தருகிறார். परमेश्वर मुझे अच्छा घर நான் देता है, அறிக்கை செய்யணும். मैं कबूल करना है। ஏன்னா ஆபிரகாமோட
கர்த்தர் இருந்தார். क्योंकि अब्राहम के साथ परमेश्वर எப்போ कब சோதம் பாவத்துல முழுகி அழிய போகுது, जब सोदम पाप में डूब के नाश होने உலகம் वाला அழிய है, போகுது. दुनिया नाश होने ஆனா वाला அந்த है, நேரத்துல ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் उस समय में आप पे ஆனா परमेश्वर ஆபிரகாம் தேவனோடு பேசுகிறார். अब्राहम परमेश्वर से என்ன कह பேசினாரு? क्या बात है की அந்த ஊருக்குள்ள நல்லவங்களா இருப்பாங்க, அழிச்சல் கூடாது. घर में तो गांव में बहुत अच्छे लोग இது रहेंगे, நாம் அறிந்து பேசுகிற ஒரு ஜெபம். यही जो है औरों के लिए पुकार वाले प्रार्थना। பவுல் பேசுறார் பாருங்க, 2 தீமோத்தேயு புத்தகம் प्रेरित पौल बोलता है देखिए दूसरा तीमुथियुस की किताब में 2வது அதிகாரம் दूसरे अध्याय में 1 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரத்துல पहला तीमुथियुस दूसरा अध्याय பவுல் ஒரு நல்ல பிரதானமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். पौल एक अच्छी बातों को कहता है 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் வசனம். பிரதானமாக சொல்லுகிற பக்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். अब मैं सबसे पहले यह आग्रह करता हूँ कि विनती और प्रार्थना और निवेदन और धन्यवाद सब मनुष्य के लिए किया जाए। நாம் பண்ணதமா? क्या हम करते हैं? நாம் பண்ணணும். हम करना है। பைபிள் சொல்லுது நீ பண்ணனன்னா நீ நிம்மதியோட இருப்பன்னு போட்டிருக்கு. बाइबल बताती है अगर तू करेगा तो तू समाधान से रहेगा, உன் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, தேசத்தை ஆளுகிறவங்களும் நல்லா तेरे இருப்பாங்க. घर के आजू बाजू वाले लोग अच्छे रहेंगे, देश पे राज करने वाले அப்ப भी இந்த अच्छे। கட்டளையை நம்ம செய்யலன்னா நம்ம கண்டிப்பா கொஞ்சம் பிரச்சனையில तो இருப்போம். ये आज्ञा को अगर हम पूरा नहीं करेंगे तो हम थोड़ा परेशानी में रहेंगे। பவுல் சொல்லுகிறார் पौल कहता है கண்டிப்பா நீ எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். कैसे भी तो औरों के लिए प्रार्थना करना। ஜெபங்கிறது நான் தேவனோடு பேசுகிறேன். प्रार्थना हम परमेश्वर से बातें करते हैं। தேவன் நம்ம கிட்ட இருந்தா தானே பேச முடியும். परमेश्वर हमारा नजदीक है तभी हम அப்ப बातें கிட்ட தானே करते हैं। இருக்கிறார். तो वो नजदीक ही है। ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தார். अब्राहम के घर पे आया। லோத்து காலத்துல லோத் के 2 समय में தூதர் தான் அங்க போனாங்க. स्वर्गदूत 2 वहां पर गए। தூதர்களால என்ன செஞ்ச முடியுது அங்க போய்? वहां जाकर क्या किए? அங்க பிரசங்கம் எல்லாம் பண்ணல. वहां प्रचार नहीं किया। சோதோம்ல பிரசங்கம் பண்ணாங்களா? सोदम में क्या जाकर प्रचार அவங்க किए? செய்த வேலை எல்லாருடைய கண்ணையும் குருடாக்கிட்டாங்க. उनका काम एक ही था कि सारे लोगों की आंखों को अंधे कर दिया। அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, வழியை தேடியும் கண்டுபிடியாமல் போனார்கள். उसमें एक वचन डाला है कि वो रास्ते को ढूंढे पर वो उनको वो ढूंढ नहीं पाए, கிடைக்கல, नहीं मिला, கிடைக்காது. नहीं मिलेगा, ஏன்னா வழி கிடைக்கக்கூடிய காலம் எல்லாம் கடந்து போச்சு. क्योंकि मार्ग मिलने का समय सब बीत गया। இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். यीशु ही रास्ता मार्ग और இப்ப जीवन இந்த है। 2 தூதர்களும் வழியவே அடைச்சிட்டான். अब दूतों ने रास्ते को बंद कर दिया, கண்ணையே குருடாக்கிட்டாங்க. आंखों को अंधा कर दिया। ஆனா இயேசு அப்படி இல்ல. यीशु मसीह ऐसा नहीं। இயேசுவானார் ஆபிரகாமோடு பேசினார். यीशु मसीह अब्राहम से बातें की। ரெண்டு பேரும் ஒரு சிநேகிதனை போல பேசுகிறார். दोनों एक दोस्त के समान बातें कर அப்ப रहे हैं। ஆண்டவருடைய ஒரு நிலையை பாருங்களேன், அவர் எப்படிப்பட்டவர். परमेश्वर की परिस्थिति देखिए वो நம்ம कैसा ஏன் है। பேசக்கூடாது இப்படி? क्यों हम ऐसे बातें नहीं कर सकते? ஆண்டவரே இந்த மாதிரிலாம் செய்திராதங்க ஐயா, प्रभु ऐसा मत कर दीजिए, என்னால முடியாது, मुझसे नहीं होगा, இந்த மாதிரி செய்யுங்க. ऐसा कर दीजिए। ஆனாலும் முடியும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? फिर भी खत्म होते हैं प्रभु क्या कहता है? என் ஆசை இதுதான், मेरी आशा यही ஆனா है என் சித்தம் அல்ல, पर मेरी मर्जी உங்க नहीं, சித்தப்படியே செய்யுங்க. आपकी मर्जी ஏன்னா के நீங்க अनुसार, ரொம்ப ஞானம், क्योंकि आपको बहुत நீங்க ज्ञान என்ன है, செஞ்சாலுமே நல்லதா இருக்கும். आप जो करेंगे अच्छा रहेगा। இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கணும். ऐसा प्रार्थना का जीवन हमारा। ஆபிரகாம் அப்படிதான் ஜெபம் பண்ணார். अब्राहम ऐसे ही कहा, ஒரு பக்கத்துல அழிய போகுது நாளைக்கு, एक तरफ नाश होने वाला कल, ஆனா ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் और வருகிறார், अब्राहम के घर पे परमेश्वर आता है, சாப்பிட்டாரு, खाना खाया, தேவன் அவனோடு பேசுகிறார். परमेश्वर उसे இந்த बातें की। சம்பாஷணம் கம்சம் 1 மணி நேரம் நடந்திருக்கும். ये बातें तकरीबन 1 घंटा तक चला होगा। ரொம்ப நல்லா க்ளோஸா பேசுறாங்க. बहुत अच्छे मित्र के रूप में அதுல बातें की। எழுதியிருக்கிறது கர்த்தர் ஆபிரகாமோட நின்னு பேசினார். वहाँ लिखा है परमेश्वर अब्राहम के साथ கர்த்தருக்கு खड़ा हो। முன்பாக ஆபிரகாம் நின்றான். परमेश्वर के सामने अब्राहम खड़ा था। இப்படியே ரெண்டு பேரும் பேசுறாங்க. दोनों बात कर रहे हैं। இந்த ஜெபம் பூராமே அந்த ஊர்ல அழிஞ்சு போயிடக்கூடாது. ये प्रार्थना वो देश नाश नहीं होना है। நீங்க நம்ம அப்படி ஜெபம் பண்ணணும். आज हम भी ऐसे வட प्रार्थना। இந்தியால பாத்தீங்கன்னா பரிசுத்தத்துக்கு சத்தியத்துக்கு நேரம் நிறைய அங்க தொல்லை நடக்கு. नॉर्थ इंडिया में पवित्रता और सच्चाई के विरुद्ध बहुत सारे परेशानियां वहाँ நம்ம होती ஜெபம் है। பண்ணணும். प्रार्थना करना, ஏசப்பா அந்த பிள்ளைகளை ரட்சிங்க. प्रभु यीशु उस बच्चों का उद्धार அவங்க कीजिए। கண்டிப்பா என்ன செய்யணும்? கண்கள் திறக்கப்படணும். ऐसे भी उनकी आंखें खुली रहनी चाहिए। தேவன் கிரியை செய்யும் போது தான் நடக்கும். परमेश्वर काम करेगा तब वो होगा। இன்னைக்கு விசுவானில இருந்து தினமும் ஒரு செய்தி போடுவாங்க. अविश्वानी से हमेशा एक संदेश डालते हैं। அது போடுங்க 418 பேர்
தெய்வத்தை ஏற்றுக்கொண்டார்கள். डाला है 418 लोग प्रभु को ग्रहण 3 करने। கிராமத்துல நாங்க சபை கட்ட போறோம். 3 गांव में हम कलीसिया சபைக்கு बनाएंगे। இடம் கிடைக்கணும் ஜெபம் பண்ணுங்க. कलीसिया के लिए जगह मिलना தினமும் है। கர்த்தர் கிரியை செய்கிறதா हर दिन परमेश्वर काम कर रहा है। அவர் வந்து ஜனங்களோட பேசலன்னு வைங்க, अगर वो आकर लोगों से बातें ஒரு नहीं करता, மிஷனரியோட தேவன் இல்லன்னு வைங்க, एक मिशनरी के साथ परमेश्वर அவங்க नहीं வசனம் எல்லாம் ஒண்ணும் செல்லாது. उनके वचन कुछ काम ஏன்னா नहीं நம்முடைய करेंगे, வசனத்துல ஒண்ணுமே क्योंकि கிடையாது. हमारी बात में कुछ எல்லா नहीं है। மனுஷனும் பொய்யன், सारे मनुष्य झूठे हैं, ஒருவரே நீதிமான் कोई கிடையாது. धर्मी नहीं है, தேவன் ஒருவரே சத்தியபரர். एक ही परमेश्वर सच्चा है। அவருடைய வார்த்தை நான் ஏன் இருந்தது என்ன? उसका वचन हमारे साथ அந்த रहेगा। வார்த்தை நான் கொண்டு போனா वो வசனம் வேலை செய்யும். वचन में ले जाऊं तो वो काम करेगा। தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். परमेश्वर कामों को सफल करता है। ஆபிரகாம் தேவனோடு பேசுகிறார். अब्राहम परमेश्वर से बातें பேசிட்டு करता है, அவர் மேல போயிட்டார். वो कर बातें कर ऊपर அடுத்து चले गए। 19வது அதிகாரம் சொல்லுகிறது 1900 अच्छा इनके 2 தூதர்களும் அங்க உள்ள போறாங்க. 2 दूत वहां पर अंदर जाते हैं। ஆபிரகாம் எங்க இருக்காரு? अब्राहम कहाँ पर है? कहाँ पर है? ஊருக்குள்ள மத்தியில இருக்காரு. वो गांव के बीच में है। ஆனா முதல்ல போகும்போது சொல்லிருக்கு சோதோமுக்கு வெளியே தான் இருந்ததா போட்டிருக்கு. हाँ, जैसे दूत गए तो वहां लिखा है सोदम के बाहर लोग बैठा। மத்தியில இப்ப மாட்டிக்கிட்டார், மத்தியில இருக்காரு. अब वो बीच में फंस चुका है। பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார் 2 பேதுரு புத்தகத்துல जहाँ पतरस का किताब में दूसरा पतरस என்ன சொல்றாரு பாருங்க, லோத்தை பற்றி क्या कहता है लोथ के बारे में? 2வது அதிகாரத்துல दूसरे अध्याय में 6ல இருந்தே வாசிக்கலாம். छठो वचन। சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தரமாக வைத்து அடுத்து 3:8 வரைக்கும் அக்கிரமக்காரருக்குள் வாசம் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். और सोदोम और अमोर के नगर को विनाश का ऐसा दंड दिया कि उन्हें भस्म करके राख में मिला दिया, ताकि वे आने वाले भक्तिहीन लोगों की शिक्षा के लिए एक दृष्टांत बने। और धर्मी लूत को जो अधर्मियों के अशुद्ध चाल चलन से बहुत दुखी था छुटकारा दिया, क्योंकि वह धर्मी उनके बीच में रहते हुए और उनके अधर्म के कामों को देख कर और सुन कर हर दिन अपने सच्चे मन को पीड़ित करता था। சோதோங்குமார் எப்படி இருக்கு? सोदम गुमारा कैसा है? சவக்கடல்ல இருந்து எகிப்து பார்டர் வரைக்கும் சோதோங்குமார். जो डेड सी से मिस्र की बॉर्डर तक सोदम गुमारा का 12 மணி நேரம் பஸ் ஓடும். 12 घंटा सफर है। நல்ல பெரிய बस का हाईवे, अच्छा बड़ा हाईवे है। ஒரு புல்லு பார்க்க முடியாது, एक घास नहीं देख सकते, எல்லாம் எரிஞ்சு சாம்பலா இருக்கு, மண்ணே சாம்பல் மாதிரி இருக்கு. सब जल कर राख हो गया, पूरा मट्टी राख के இப்ப समान। பார்த்தா அப்படியே கிடக்கு, अभी भी ऐसे ही है, ஒண்ணும் எல்லாம் முளைக்காது. उसमें कुछ भी उगता नहीं है। ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்திருக்காங்க, ब्रिटिश के राज्य ने क्या किया? இந்த அது என்ன கெமிக்கல் உள்ள அந்த பூமியில उस जो केमिकल भरा उस धरती பக்கத்துல में, டெட் சி இருக்கு, उसके सामने அது பெரிய ஃபேக்டரி கட்டி वहाँ एक बड़ा फैक्ट्री இந்த बना। கந்தக பூமியில இருந்து மெடிக்கல் என்னெல்லாமோ எடுக்காங்க, इस धरती से उस बहुत सारे मेडिकल की बातों को निकालते அவங்க हैं, மருந்து எடுக்காங்க, वो दवा निकालते அவங்க மட்டும் சுத்தி மண்ணு போட்டு புதுசா செடியும் புல்லும் हैं। வச்சிருக்காங்க. वो नए मट्टी को डालकर वहाँ झाड़ पौधे வேற लगाए हुए हैं, எங்கேயும் ஒரு புல்லு பார்க்க और முடியாது. कहीं पर भी घास नहीं देख सकते। பைபிள்ல எவ்வளவு சத்தியமா எழுதியிருக்கிறாரு அன்னைக்கு, बाइबल कितनी सच्चाई से लिखा அது हुआ இன்னைக்கு है, அப்படியே தான் கிடக்கு. आज भी वो அது वैसे ही ஒண்ணுமே ஒண்ணும் ஆகல. वहाँ कुछ नहीं हो அங்க என்ன सकता। பாவம் இருந்தது போடுகிறாரு, वहाँ क्या पाप था? அக்கிரமக்காரர்கள் வாசமா இருந்தவங்க இருந்தாரு லோத்து, ஆனா அங்க விபச்சார பாவம் நிறைய இருந்திருக்கு. अधर्म के पाप से भरे हुए व्यभिचार का விபச்சாரத்தை விட पाप வேறதான் ஃபேமஸா போட்டிருக்கு. और बड़ा पापों को वहाँ पर இல்ல दिया गया। 19வது அதிகாரம் ஆதியாகமத்துல उत्पत्ति 19वां अध्याय அதுல வந்து என்ன சொல்றாங்க, 4வது வசனத்துல 4वां वचन में 19 அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய ஆ, வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு போதும். उनके सो जाने से पहले सोदम नगर के पुरुषों ने जवानों से लेकर बूढ़े तक वरन चारों ओर के सब लोगों ने आकर उस घर को घेर लिया। இதுல பெண்கள் வரல, यहाँ औरतें स्त्री नहीं है,
இல்ல எல்லாரும் வாலிய பையங்களும் கிழவ மாதிரி தான் ये வந்திருக்காங்க. जवान लड़के और बूढ़े लोग हैं, அந்த வீட்டை சுத்திக்கிட்டாங்க. पूरे घर को घेर लिए அஞ்சாவது हैं। வசனம் சொல்லுகிறது, पांचवा वचन बताता அந்த புருஷரை நாங்கள் அறிய வேண்டும், வெளியே கொண்டு है, வா. उन जवानों को हमें जानना है, उन्हें बाहर ले आओ। விசாரிக்கன்னு சொல்லல, उसे पूछताछ करना है, நாங்கள் कहता है। விபச்சாரம் பண்ணணும், வெளியே கொண்டு हम வாங்க. विचार करना, उन्हें बाहर लेके आओ, ऐसा कहता அது है। எப்படி இவங்க செய்வாங்க? तो कैसे ये लोग कर सकते हैं? அதுதான் பாவத்துல மூழ்கி இருக்கிற அந்த தேசம். वही पाप में डूबा हुआ वो देश இவர் है। உடனே வெளியே வந்து சொல்றாரு, ये लोग बाहर आकर कहते வீட்டுக்குள்ள हैं, வந்து தூதர்களை நீங்க அப்படி செய்ய வேண்டாம், मेरे घर पे आए हुए जो அது दूतों का அது पैसा निकाल, துரோகம். वो द्रोह है, गलत है। வாலிய பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க, मेरे 2 जवान बेटियां அவங்கள வேணா हैं, நீ கொண்டு போ. उनको तुम लेके जाओ। எதனால இந்த வார்த்தையை சொல்லுதான்? क्यों ये बातों को कहता இந்த है? பாவம் நீங்க செய்ய கூடாது. ये पाप को तुम नहीं என் करना। வீட்டுக்குள்ள வந்த தூதர்களை நீங்க என்ன செய்ய கூடாது? मेरे घर में आए हुए दूतों से अपने அதை செய் தப்பு பண்ணிராதீங்க. वो गलत मत कीजिए। இந்த வார்த்தை சொன்னதனால தான் என் பிள்ளைய வேணா கொண்டு போங்க. அவன் ये बातों को कहने कैसे मेरी बेटियों को लेके जाओ, ऐसा அவன் कहता है। சொல்றா, நீ பரதேசி எங்களுக்கு உபதேசம் பண்ணுதியா? हाँ, वो कहता तू तो परदेसी है हमारे नगर में, क्या हमको தூதர்களை காட்டிலும் நான் ஒன்னே தான் கெடுப்பேன் அப்படிங்க. वो दूतों से अधिक हम तुम्हें खराब करेंगे, ऐसा कहता அப்பதான் அந்த தூதர்கள் அவருடைய கண்களை கட்டி है। விட்டார். तब वे दूत उनकी आंखों को बंद कर दिए। அதுக்கு பிறகு அவங்களால ரட்சிப்பே கிடையாது. उसके बाद उनका कोई उद्धार नहीं है। தேவன் கிருபையாய் லோத்தை காப்பாற்ற परमेश्वर பார்க்கிறார். अनुग्रह से लोथ को बचाता है। ஆனாலும் பாருங்க, அந்த குடும்ப வாழ்க்கையில குடும்ப ஜெபம் இல்ல, उस परिवार की इसमें परिवारी प्रार्थना नहीं है, உடன்படிக்கை இருந்ததா தெரியல. व्यवस्था वाचा था क्या पता नहीं। அந்த 2 பேரும் ஒரு வார்த்தை போடுறாங்க. ये 2 लोग एक बातों को कहते हैं। அதுல 21வது வசனம் சொல்லுகிறது, 21वां वचन कहता है, நேரல நான் வாசிக்க பாருங்க. मैं पढ़ता हूँ। அதாவது நீ கேட்டுக்கொண்டபடியே, அதில் அதுக்கு முந்தின வசனம், இதுல 12வது வசனம், 12वां वचन, பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, तब वे लोग मनुष्य இந்த लोथ को देखकर, வெளியில உள்ள கதவெல்லாம் தேடுதாங்களா, அவங்க கண்ணெல்லாம் குருடாக்கின பிறகு जो बाहर से दरवाजा ढूंढ रहे उनकी आंखों को अंधा कर दिए। லோத்தை பார்த்து பேசுறாங்க, लोथ को देखकर कहते இவனுக்கு हैं, 2 பொன் பிள்ளை வச்சிருக்கிற, यहाँ तू 2 बेटियों को रखा ஒருவேளை है, நீ மருமக்கமாரை யாராவது தேடி வச்சிருப்ப, अगर तू दामाद को भी ढूंढ कर रखा இன்னும் होगा யாராவது உன் சொந்தக்காரன் இருப்பான், और कोई तेरा रिश्तेदार है, அவங்களெல்லாம் அந்த ஊரை விட்டு வெளியே போகணும். उन सबको इस नगर को छोड़कर बाहर ले जाना। 13வது வசனம் சொல்லுகிறது, 13वां वचन कहता है, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். हम इस स्थान को नाश करने वाले हैं। இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது. इनकी पुकारना परमेश्वर की उपस्थिति में बड़ा है। இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். इसे नाश करने के लिए प्रभु ने हमें भेजा है। அத சொன்ன உடனே லோத்து கதவு திறந்து போய் கூப்பிடுறாரு. हाँ, वो कहते ही लोथ दरवाजा खोलकर अपने दामाद பழகுனவங்கிட்ட जो திருமணம் पहचान वाले செய்யணும் को, ஒருவேளை சொல்லி வச்சிருப்பாங்க, जो அவங்களாம் शादी- போய் தயவுசெய்து வாங்க, கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க போறாரு. उनको सब कहता है आइए परमेश्वर इस नगर को नाश करने वाला है। இப்போ அவங்க சொல்றாங்க, பரியாசம் பண்ணாத கிழவா, हाँ, वो कहते हैं तो हमारा मजाक मत कर, அது எப்படி நடக்கும், ऐसा कैसा அது எப்படி அழியும், तो कैसा नाश होगा, அப்படியே தான் இருக்கும்னா. ऐसा ही रहेगा। கரைசில அவங்க துரிதமாக இந்த 4 பேரையும் வீட்டை விட்டு வெளியே கூட்டு போறாங்க. शीघ्र ही वो लोग 4 लोगों को उस नगर से बाहर करते அவங்க हैं। 2 பேரையும் 2 கையில பிடிச்சிட்டு 2 தூதரை வெளியே கொண்டு வராங்க. हाँ, दो लोगों को हाथों में पकड़ 17வது வசனத்துல கர்த்தர் இப்பொழுது பேசுகிறார். 17 वचन में परमेश्वर அவர்களை बात வெளியே கொண்டு போன விட்டு करते हैं। उनको बाहर छोड़ने के बाद அவர் உன் ஜீவன் தப்ப ஓடுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु कहता है तेरे प्राण बचना है तो पीछे मुड़े बिना दौड़। பைபிள் கிளீனா போட்டிருக்கு, बाइबल அவர் वो உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னு சொன்னார். तेरे प्राण बचने के लिए तू यहाँ से दौड़ जा। அந்த அடையாளத்தெல்லாம் பார்த்தா நல்லா நமக்கு புரியும் வசனம். चिन्ह को अगर हम देखें तो हमें अच्छे समझेगा। கொஸ்டினுக்கு அடையாளம் பார்த்தீங்களா? கொஸ்டினுக்கு என்ன அடையாளம்? प्रश्न का क्या चिन्ह होता है? கேள்விக்கு என்ன அடையாளம் போட்டிருக்கு? हाँ, प्रश्न का क्या चिन्ह होता है? அப்படி ஒரு மாதிரி போட்டிருக்கும். ऐसा गोल से आकर नीचे அந்த मिलकर। காலத்துல மனுஷன் கண்டுபிடிச்சான், முதல் உலகத்துல கேள்வி கேட்டது என்னது? பாம்பு தான். हाँ, उस समय में मनुष्य ने दिमाग लगा कि पहला प्रश्न पूछने वाला शैतान ஏதேன் सर्प है। பாம்பு தான் அவன் கொஸ்டின் கேட்டது. एदेन के बाग में सर्प ने அதனால प्रश्न பாம்பை மாதிரியே போட்டு வச்சுட்டான். इसलिए सांप के रूप में उसे बना। மறக்காது. கொஸ்டினுக்கு என்ன அடையாளம்? प्रश्न का क्या चिन्ह है? பாம்பு அடையாளம். सांप का चिन्ह है। அதான் மறக்காத மனுஷனுக்கு. इसलिए वो मनुष्य को नहीं ஆனா இதுல बोलता। போட்டு பாருங்க, அவர் இடத்துல என்ன அடையாளம் पर போட்டிருக்காங்க? वहां पर लिखा है वो करके, उसमें क्या மேல ஒரு புள்ளி, கீழ ஒரு கமா. हाँ, ऊपर एक डॉट है, नीचे एक कॉमा அப்படின்னா அதிகாரத்தோட வாசித்தா புரியும். वो अधिकार के साथ पढ़ेंगे। அவர் वो யூதர்கள்லாம் வாசிக்கும் போது எப்படி வாசிப்பாங்க தெரியுமா? यहूदी से पढ़ते हैं கர்த்தர் அப்படிம்பாங்க. परमेश्वर அத करके। பலமா அழுத்தமா சொல்லுவாங்க. बहुत जोर से उस बातों को कहते हैं। இஸ்ரவேலே கேள், हे इस्राएल सुन, நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
हमारा परमेश्वर यहोवा அப்படி அழுத்தி சொல்லுவாங்க. ऐसा जोर लगाकर அதுக்கு बात தான் करेगा। இதுல அடையாளம் எல்லாம் போட்டுருக்கு. उसीलिए मैं இந்த चिन्ह लगा- அடையாளத்தை பார்த்து பார்த்து வாசித்தாலே நமக்கு கொஞ்சம் வேற புரியும். ये चिन्हों को देखकर हम पढ़ेंगे तो हमें बहुत वचन समझ நல்ல में आ ஒரு जाएगा। வசனம் பாருங்க. நான் நினைக்கிறேன் 3வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில प्रेरित की किताब அதுல तीसरे ஒரு சில அடையாளம் இருக்கு. उसमें एक दो चिन्ह है, அந்த அடையாளத்தை பார்த்து வாசித்தா நமக்கு நல்ல பைபிள் புரியும். वो वचन को देखकर अगर हम पढ़ेंगे हमें बहुत वचन समझ में அப்போஸ்தலர் आएगा। 3வது அதிகாரம் प्रेरित तीसरा अध्याय 8வது வசனம் பாருங்க. 8वां वचन, அவர் வந்து 7வது வருஷத்துல வலகையை பிடித்து தூக்குதார். வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, वो जो है सोना चांदी मेरे पास नहीं है, என்கிட்ட ஒண்ணே ஒண்ணு இருக்கு, கர்த்தரா இருக்கிற இயேசு என்ற நாமம். पर मेरे पास एक है, वो प्रभु यीशु मसीह का नाम है। அப்ப 2வது அதிகாரத்துல நிறைய பைசா தங்கம் எல்லாம் கொண்டு வந்து கூட கொடுத்தாங்களே. पर दूसरे अध्याय में तो आपको बहुत सारा धन संपत्ति लाकर दिए थे, இப்போ என்ன என்கிட்ட ஒண்ணு இல்லன்னு पर சொல்லிடுறாரு. अभी आप कहते हैं मेरे पास कुछ नहीं வேத है। சொல்றாங்க கால் மாட்டுல வச்சா அந்த கால் மாட்டுல தான் இருக்கு. और पतरस कहता है वो सब मेरे पैरों के नीचे रखे, वो सब वहीं ஆனா पर என் पड़ा है, பாக்கெட்ல பைசா இல்ல. पर मेरे जेब में नहीं है। எனக்கு ஒண்ணு இருக்குது, இயேசு என்ற நாமம் पर இருக்கிறது. मेरे पास एक है, प्रभु यीशु का नाम। அவர் வலதுகையினால் உன்னை பிடித்து वो தூக்கினார். दाएं हाथों को पकड़कर उसको தூக்கி उठाकर- விட்டார் பாருங்க. மேல ஒரு புள்ளி கிழக்காமா. उठाते ही देखिए वहाँ एक डॉट है। 8வது வசனத்தை கவனிங்க. 8वां वचन அவன் देखिए, குதித்து எழுந்து நின்று நடந்தான் அப்படின்னு ஒரு என்ன போட்டிருக்கு, ஒரு புள்ளி ஒரு கமா. वो उठा, उछल को किया, चलना शुरू किया அதுக்கடுத்து நடந்து ஒரு கமா, और चला, फिर एक कॉमा है, குதித்து ஒரு கமா, और उठी मारा, एक कॉमा है। தேவனை துதித்து கொண்டு அடுத்து ஒரு கமா. परमेश्वर की स्तुति करते हैं। அப்படின்னு ஆச்சரியமா வாசிக்கணும். उसको आश्चर्य से हमें पढ़ते அப்பதான் रहना, அந்த வசனம் நமக்கு புரியும். तब वो वचन हमें அந்த समझ आएगा। அடையாளத்தை நம்ம பார்க்கணும். उस चिन्हों को हमें देखना है। கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை ஜனங்கள் புரியும்படி பரிசுத்தவான் இந்த மாதிரிலாம் செய்றாங்க. परमेश्वर हमें वचन समझने के लिए ऐसी बातों को प्रभु ने சோதோமை விட்டு லோத்து வெளிய போறாரு. किया। सोदोम को छोड़कर लोथ बाहर गया, அவர் அவளை சொல்றாரு ஓடிரு அப்படிங்கிறார். वो उसे देखकर कहता तो यहाँ से भाग ले। நான் சொல்றேன் எனக்கு வயசாயிட்டு वो कहता मेरा उम्र हो ஓட चुका முடியாத है, அந்த மலைக்கு ज्यादा दौड़ नहीं सकता, நானே இந்த சின்ன பட்டணம் தானே போறேன் அப்படிங்கிறார். मैं छोटा सा नजदीक गांव है, उधर चले जाता हूँ। அவன் அந்த சோவாருங்க ஊருக்கு போறாரு. सोवार करके एक गांव में, நிறைய இடங்கள்ல சோவார் ஊர் பேர் வருது, தீர்க்கதரிசி புக்கில எல்லாம் வருது. बहुत सारे भविष्यवक्ताओं की किताब में ये गांव का नाम आता है। ஆண்டவர் அழிக்காம அந்த ஒரு பட்டணத்தை தான் வச்சார், பாக்கி எல்லா பட்டணமும் அழிஞ்சு போச்சு. हाँ, नाश नहीं किए बिना एक ही जगह को रखा, बाकी तो नाश। அவனுக்காக கிருபையாக அந்த பட்டணத்தை காப்பாத்தினார். उसके लिए अनुग्रह से उस नगर बचाया। ஆனாலும் ஒரு ஆளு என்னாச்சு, திரும்பி பார்த்தது. फिर भी वहाँ एक व्यक्ति ने पीछे मुड़कर இதைத்தான் देखा। கர்த்தர் சொல்றாரு லூக்கால, यही परमेश्वर லோத்தின் மனைவியை நினைச்சுக்க. लोथ की औरत को याद कर ले। அப்படின்னா இந்த குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருந்த மாதிரி தெரியல. इसका मतलब वो परिवार में एकत्र एक ஒரு मन नहीं था। ஆபிரகாம் அடி பலி செலுத்தி ஆண்டவரை வணங்கினார்ல, அந்த குடும்பம் இல்ல. अब्राहम हमेशा बलि चढ़ाकर प्रभु को धन्यवाद देता, वो गुण भी नहीं குடும்ப है। ஜெபம் கண்டிப்பா இருந்திருக்காது, परिवार प्रार्थना नहीं था, ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं है। அதனால ரட்சிப்புக்கு யார் அந்த ஊர்லயும் இல்ல, குடும்பத்திலயும் இல்ல. उद्धार के लिए उसके परिवार में भी नहीं, उसके गांव में भी नहीं। காய்க்க சாராயத்தை விட ஃபேமஸான சாராயத்தை அவன் பிள்ளை காய்ச்சிருக்கு. हाँ, आज जो दारू बनाते हैं उससे भी भयंकर दारू उनके बेटियों ने बनाया அப்ப था। எப்படிப்பட்ட கிராமத்துல இருந்து எப்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்திருக்கிறார் பாருங்க. कैसे गांव से कैसे अपने परिवार को उसने चलाया। இதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவனோட ஐக்கியம் இல்லாத इसका காரணம். एक ही कारण है, परमेश्वर के साथ संगति இன்னைக்கு नहीं। ஐக்கியம் இல்லாத தேசம் சோதோம் குமாரா மாதிரி இருக்கு. आज बिना संगति वाला देश है सोदोम गुमोरा के समान। அதே நேரத்துல ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் வருகிறார். उसी समय में अब्राहम के घर भी प्रभु आता है। ஏசாயா சொல்லுகிறார், ऐसा कहता है, காரிருள் பூமியை மூடும், घोर अंधकार दुनिया को ढक ஆனா देगा, தேவன் தன் ஜனங்களோடு இருந்து பிரகாசிப்பார். और परमेश्वर अपने लोगों के साथ रहकर प्रकाशित ரொம்ப बने। முக்கியமான ஒரு காரியம், बहुत अहम बातें हैं। தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கிற காரியம். परमेश्वर अपने लोगों से मुलाकात அந்த करने का மகிமையான காரியத்துக்கு நம்ம தான் என்ன செய்யணும், நம்முடைய குடும்பத்தை நம்ம தான் उस பாதுகாக்கணும். महिमा के उस समय के लिए हमारे परिवार और की support सुरक्षा பண்ணுவாரு. करना। परमेश्वर और हमारा मदद பேசுவாரு, करेगा। वो बातें உணர்த்துவாரு. करेगा, एहसास करेगा। ஆனா ஆபிரகாமோட கர்த்தர் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், अब्राहम போகிற இடத்தெல்லாம் பலிபீடம் கட்டினார். अब्राहम के साथ प्रभु रहने का एक ही कारण, वो जहाँ जहाँ गया उसने बलि का स्थान அந்த बनाया। உடன்படிக்கை எல்லாம் வீட்டுல பிறந்தவங்க, வேலைக்கு வாங்கின எல்லாரும் உடன்படிக்கை பண்ணியாச்சு. ओ वाचा जो जो घर पे काम कर रहे हैं जन्म हुए सबके साथ उसने वाचा அதுதான் அந்த சன்ல ஒரு முத்திரை. किया। वही एक चिन्ह है। இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படி தேவனுடைய உடன்படிக்கையில இருக்கணும். आज हम सब परमेश्वर के उस वाचा में रहना है। நம்மளும் சொல்லணும், ஏசப்பா நான் கண்டிப்பா ஜெபம் பண்ணாம இந்த காரியத்தை செய்ய हम மாட்டேன். भी कहना प्रभु मैं ये वचन प्रार्थना किए बिना इस कार्य को नहीं பவுல் करूंगा। சொல்லுகிறாரு, கோபங்கொள்ளாலும் பாவம் செய்யாதங்க, पौल कहता है क्रोधित हो पर होवे तो भी गुस्सा पाप नहीं करना। கெட்ட வார்த்தை வாயால வரக்கூடாது. गलत बातें சில जबान ஆளுக்கு से नहीं। சொல்லுவாங்க கோபம் வந்தா வரத்தான் செய்யும். कोई कोई कहते हैं गुस्सा आएगा तो आएगा ही। கோபம் வந்தா எப்படி வரும்? गुस्सा आएगा तो कैसा आएगा? நான் அப்ப நினைக்க இந்த ஆட்கள் எல்லாமே செய்வாங்க கோபம் வந்தா. हाँ, मैं समझ रहा हूँ ये लोग गुस्सा आएंगे तो सब कुछ करेंगे।
சூழ்நிலை வந்து எல்லாமே செய்வாங்க. परिस्थिति आए तो सब कुछ करेंगे। ஆனா கர்த்தர் ஆபிரகாமோடு இருக்கும்போது அவங்க நிலை எல்லாம் வேறதான். पर परमेश्वर अब्राहम के साथ था, उनकी स्थिति सब अलग அவன் था। புள்ள வாலிய பையன் பாருங்க, பலிபீடத்துல கிடத்தின உடனே ஒரு சத்தம் போடல. उसका जवान बेटा जब बलि के स्थान में उसे लेटा दिया, उसने एक भी आवाज எலியேசர் नहीं। கணக்கு வழக்குல கரெக்டா இருந்திருக்காரு. एलिएजर हिसाब किताब में सही से था। எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு உத்தம குடும்பமா இருந்திருக்கு பாருங்க. कितना ईमानदार और सच्चा परिवार रहा है। ஆண்டவர் சோதம் அழிக்க முன்னால ஆபிரகாம் குடும்பம் நீதிமான் குடும்பமா இருந்தது. प्रभु सोदम को नाश करने पहले अब्राहम का परिवार धार्मिक परिवार இன்னைக்கு बना। நம்மளும் மனசுல நினைக்க, ஏசப்பா நாங்களும் கூட ஆபிரகாம் மாதிரி आज हम भी मन में सुनना है, यीशु मसीह हम भी अब्राहम के समान होना है। கர்த்தர் அப்படியே நம்மளை ஆசீர்வதிப்பார். वो ऐसे ही हमें आशीष நம்ம எல்லாரும் கர்த்தர் சமூகத்தை நோக்கி பாருங்க. हम सब परमेश्वर की उपस्थिति की ओर எல்லாரும் देखेंगे। ஒப்பு கொடுக்கணும். सब अपने आप को நாங்க எல்லாம் உடன்படிக்கை हम பண்ணினவர்கள். सब वाचा बांधे हुए लोग हैं। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுல இருக்கிறோம். वाग्दान किए हुए इसमें है। இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கிற எல்லா பட்டணத்துக்கும் இதுதான். ये वाग्दान हमारे लिए, हमारे बच्चों के लिए, हम परमेश्वर जहाँ जहाँ से लोगों को आने எல்லாருக்கும் लगे, வாக்குத்தத்தம் தான். सबके लिए ये वाग्दान है। அப்போஸ்தலர் 2:38-39 प्रेरित 2:38-29 புதிய ஏற்பாடுள்ள வாக்குத்தத்தமே இதுதான். नए नियम का वाग्दान यही है। இந்த வாக்குத்தத்தமானது ये वाग्दान உங்களுக்கு மட்டும் கிடையாது, கேவா नहीं। உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு आपको, आपके बच्चों को, இன்னும் எத்தனை பேர் தேவனாய கர்த்தரை ஆராதிக்க போறாங்களோ எல்லாரும் இந்த வாக்குத்தத்தம். जिनको प्रभु यीशु की आराधना करने और सबके लिए ये எவ்வளவு वाग्दान। அருமையான ஆண்டவர் நம்ம வாக்குத்தத்தங்களை வச்சிருக்காரு. कितना अद्भुत तरीके से प्रभु ने उस மனதார वाग्दान சொல்லணும், को ஏசப்பா पूरे दिल से कहना, प्रभु यीशु என்னோடு கூட இருக்கிறீர். मेरे साथ आप है। நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், मैं वाग्दान किया गया हूं। உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், हाँ, वाचा बांधा गया இரத்தத்தினால கழுவப்பட்டவன். लहू से धोया அதனால हूं। வியாதி வரும், ஆனா போயிரும். बीमारी आएगा पर चले जाएगी, அது நிக்காது. वो नहीं रुकेगा। காரணம் நீர் கல்வாரி சிலுவையில் எங்களுடைய வியாதிகளை எடுத்து போய் कारण आप कलवारी क्रूस में हमारे எங்க बीमारी சரீரம் புதுப்பிக்கப்படும். हमारा शरीर नया हो जाएगा, நாங்க புதுப்பிக்கப்படுவோம். हम नए हो जाएंगे। சரீரத்துல பலவீனமான அந்த பார்ட் எல்லாம் சரியாயிரும். शरीर की सारी कमजोरी की भाग सब सही हो காரணம் जाएंगे। சிலுவையில கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுகிறார். कारण क्रूस पर परमेश्वर मेरे அவருடைய लिए, இரத்தம் இன்றைக்கு எனக்காக பேசுகிறது. आज भी उसका लहू मेरे लिए बातें நன்மையானதே பேசுகிறது. भलाई की बातों को நான் करती है। பலவீனம் உள்ளவன், मैं कमजोर हूं, தேவன் உண்மை உள்ளவர். परमेश्वर सच्चा है। எல்லாரும் ஜெபம் பண்ணணும். सब प्रार्थना करें। ஏசப்பா நான் ஆபிரகாமை போல இருக்கணும். प्रभु यीशु में अब्राहम के समान बनना है। ஆபிரகாம் குடும்பத்தை போல अब्राहम के परिवार के समान நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, अच्छा जो ईमानदार बच्चे நல்ல के, தேவனுக்கு பிரியமான குடும்பமாக. परमेश्वर के प्रिय परिवार के रूप। ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னால நின்னு பேசுகிறார். अब्राहम परमेश्वर के आगे खड़े होकर बातें எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம் பாருங்க. कितना अच्छा परमेश्वर। நம்மளும் கர்த்தருக்கு முன்னால நின்னு பேசணும். हम भी परमेश्वर के निकट खड़ा ஏசப்பா होकर, என் ஜெபத்தை கேளுங்க ஏசப்பா, प्रभु यीशु मेरी प्रार्थना என் सुनिए, பிள்ளைகளை ரட்சிங்க ஏசப்பா, मेरे बच्चों का उद्धार எனக்கு कीजिए, இது ஒரு தேவை இருக்கு, எனக்கு मुझे एक கண்டிப்பா வாங்கி जरूरत தாங்க है, उसे ஏசப்பா. पूरा करके दीजिए। தேவன் நம்மளோடு இடைபடுகிறவர். परमेश्वर हमसे बातें करता है। எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணணும். सब வாழ்க்கையில ऐसा प्रार्थना நம்முடைய करें। குடும்பத்துல ஜெபம் பண்ணணும். हमारे परिवार கர்த்தர் में கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே परमेश्वर பெருக பண்ணுவார். निश्चय हमें आशीष पे आशीष करेगा और கண்டிப்பா बढ़ाएगा। அவர் கர்த்தர் அப்படி செய்வார். निश्चय परमेश्वर ऐसा। சர்வவல்லமுள்ள நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். सर्व सामर्थ्य अनंत पिता இருக்கிற धन्यवाद। ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய குடும்பத்தை போல यहाँ हर एक लोग अब्राहम के बच्चों के समान தேவனுக்கு